வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்றைக்கு மெக்கானிக்ஸின் 5வது பகுதிக்கு வந்திருக்கோம். இதுக்கு முதல் விசை திருப்பம் பார்த்து விசை திருப்பத்துக்கு பிறகு பார்க்க போகிறோம் விளையுள் விசை என்ற பகுதி பார்க்க போகிறோம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் ஒரு தொகுதியிலே அல்லது ஒரு பொருளில் ஒரு தளத்தில் தாக்கினால் எப்படி அவைண்ட விளையுள்கான்றது, அவை எல்லாத்தையும் எப்படி ஒரு விசைக்கு ஒடுக்கிறது என்ற விஷயத்தை பற்றி ஆழமாக படிக்க போகிறோம். இதையும் படிச்சுட்டு விசை திருப்பத்தையும் இதையும் சேர்த்து வந்த பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாத்தையும் பார்ப்போம். ரைட், இப்போ பாருங்கோ, முதல்ல நாங்கள் விசை என்னென்னு பார்க்கணும். அதை ஏற்கனவே நியூட்டன் விதிகள் படிக்க சொல்லி தந்தேன் நான். என்னது? ஒரு பொருளின் நிலையை மாற்றுவது அல்லது மாற்ற எத்தனிப்பது அல்லது வேகத்தை மாற்றுவது விசை எனப்படும். இப்போ ஒரு பொருளின் ஒரு ஓய்வில் இருக்குண்டா அதை நாங்கள் தள்ளுறோம். தள்ளேக்கில் பொருள் இயங்கலாம், இயங்காமல் இருக்கலாம். பொருள் இயங்காமல் இருக்குதுன்னா என்ன? நான் கொடுக்குற விசை பொருளின் இயக்க நிலையை மாற்ற எத்தனிக்குது. ஆனால் அதால் மாற்றலாமல் இருக்கு. நான் கொடுக்குற விசை காணாமல் இருக்குது. விளங்குதா? அப்போ ஒரு பொருளின் நிலையை மாற்றுவது அல்லது மாற்ற எத்தனிப்பது அல்லது வேகத்தை மாற்றுவது விசை எனப்படும். இது பருமன், திசை, பிரயோக புள்ளி ஆகியவற்றை கொண்டது. பருமன், திசை, பிரயோக புள்ளி. பருமன் இருக்குது, திசை இருக்குது. எந்த திசையிலன்னு சொல்லணும். விசைன்னு வரைக்கும் ஒரு பிரயோக புள்ளியும் இருக்குது. இந்த இடத்துல விசை தாக்குது, இந்த கோட்டுக்குள்ளால் தாக்குது. இப்போ பிரயோக புள்ளி அல்லது தாக்கக்கோடுன்னு சொல்லுவோம். தாக்கக்கோடுன்றது இருக்கு. இது ஒரு காவி ஆகும். அது முதல்ல சொன்னாங்க, பருமன் திசை ரெண்டும் தேவையாக இருந்தால் அது ஒரு காவிக்கண்யம். ஆகவே விசையும் ஒரு காவிக்கண்யம். விளையுள் விசை, இதான் டாபிக். விளையுள் விசை இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட விசைகளானது ஒரு உடலில் தாக்கும் போது அவை ஏற்படுத்தும் விளைவை அவ்வுடலில் ஒரு தனி விசை ஏற்படுத்துமாயின். பாருங்க, ஒரு 4 விசை தாக்குது. 4 விசையும் தாக்கேக்குள்ள அந்த பொருளுக்கு ஏதோ ஒன்று நடக்கும். பாருங்க, இப்போ இப்படி ஒரு பொருள், ஒரு ஆள் இங்கே பிடிச்சி இழுக்கிறார் F1, இன்னொரு ஆளும் பிடிச்சி இழுக்கிறார் F2, ஒரு ஆள் இங்கே பிடிச்சி இழுக்கிறார் F3, இன்னொரு ஆள் பிடிச்சி இழுக்கிறார் F4. இந்த 4 விசையும் தாக்கேக்குள்ள ஏதோ விளைவுள்ள நடக்கும். F1 F2 பெருசுண்டா பிள்ளைகள் எந்த பக்கம் போவாரல்லோ, இந்த பக்கமே தான் விளைவு பெறமெண்டால் F1 F2 பெருசாக இருந்தால் சரி. இப்போ இந்த 4 விசைக்கும் தாக்கி இந்த பொருளுக்கு ஏதோ ஒன்று நடக்குதல்லோ, பொருள் இயங்குது அல்லது இயங்க எத்தனைக்குது. சரி, அந்த பொருளுக்கு நடக்கிற விஷயத்த இப்படி 4 விசைக்கும் சேர்த்து நாங்கள் ஒற்ற விசையாய காட்டலாம் என்றால், இந்த 4 விசையாலையும் நடக்கிற விஷயத்தை ஒற்ற விசையால் நாங்கள் நடத்தி காட்டுற மாதிரி யோசிச்சோம் என்றால் அதுதான் விளையுள் விசை. இந்த 4 பேருக்கும் விளையுள் விசைன்னு சொல்ல போகணும். அது இதில் உங்களுக்கு பார்க்க சுகமாக இருக்கு. இந்த 4 சமாந்திரமாக நான் போட்டிருக்கேன். 2 ஒரே திசையிலையும் 2 எதிர் திசையிலையும். இது இப்படி வந்து எப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு விசை இங்கே, ஒரு விசை இங்கே, ஒரு விசை இங்கே, இப்படி எல்லாம் விசை வந்துண்டா இப்படி விசைகள் வந்தேன்னா அதுக்கு விளைவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு. இதை மாதிரி சுகமாக இருக்காது. எந்த திசையில் வரும்னே சொல்லிடலாம் இருக்கு எனக்கு. இப்போ இதில் எனக்கு சுகமாக இருக்குது. விசை விளைவுள் விசை திசை இங்காலேயோ இருக்க போகணும்னு சொல்லலாம். ஏன்னா 4 விசை இப்படி ஒரு கிடையாது தான் இருக்கு. ஆனால் வேறு திசையில் வரைக்குள்ள அவையை கருதி இந்த பொருளுக்கு ஒரு விளைவுள் விசை, இந்த உலக விசைக்கும் சேர்த்து ஒற்ற விசையை அவையை ரிப்ரசன்ட் பண்ணுறது, பிரதிநிதிப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதை என்ன செய்ய போகிறோம்ன்றது தான் பார்க்க போகிறோம். திருப்பி பாருங்க, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட விசைகளானது ஒரு உடலில் தாக்கும் பொழுது அவை ஏற்படுத்தும் விளைவை அவ்வுடலில் ஒரு தனி விசை ஏற்படுத்துமாயின் அத்தனி விசை அவ்விசைகளின் விளையுள் விசை எனப்படும். விளங்குச்சதோ? ரைட். இரு விசைகளின் விளைவுள். முதல்ல உள்ள ரெண்டு விசை மட்டும் இருந்தால் அந்த 2 விசைக்கும் என்னென்று விளைவுள் எடுக்கிறன்றதை பார்ப்பேன். நிறைய வித்தியாசமான மெத்தட்டுகள் இருக்குது. ஒன்று தொடர்போட்ட மெத்தட்டுகள் தான், பட் நிறைய வித்தியாசமான மெத்தட் இருக்குது. ஒன்றொண்டா பார்ப்போம். பாருங்க, முதலாவது விசை இணைகர விதி. விசை இணைகர விதி என்ன சொல்லுது என்றால், ஒரு புள்ளியில் தாக்கும் இரு விசைகள் பருமனிலும் திசையிலும் ஓர் இணைகரத்தின் அடுத்துள்ள பக்கங்களினால் குறிக்கப்பட்டால், ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்களால் குறிக்கப்பட்டால் அப்புள்ளி கூடாக செல்லும் இணைகரத்தின் மூலவிட்டம் அவ்விசைகளின் விளைவுளை பருமனிலும் திசையிலும் தரும். அதாவது இங்கே பாருங்கோ, F1 F2 சொல்லி 2 விசை இந்த புள்ளியில் தாக்குது. அப்போ நான் இந்த F1 F2வையும் குறிக்கிற அந்த கோடு 2ம் ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்களை அமைகிற மாதிரி, F1 F2வும் ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்களை அமைகிற மாதிரி ஒரு இணைகரத்தை பூர்த்தி செய்வோம். அப்போ பாருங்க, இவருக்கு இங்கே ஒரு கோடுகிறேன், இதுக்கு சமாந்தரமே. அதுமாதிரி F2 முடிகிறதுல F1க்கு சமாந்தரமாக ஒரு கோடுகிறேன். பாருங்க, F1ம் இந்த கோடும் சமாந்தரம்.
F2வும் இந்த கோடும் சமாந்தரம். அப்போ ஒரு இணைகரத்தை பூர்த்தி செய்கிறது. பூர்த்தி செய்தால் இந்த மூலவட்டம் இருக்கல்லோ, அதாவது இந்த ரெண்டு 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 விசையும் சந்திக்கிற புள்ளியிலிருந்து வரைகிற மூலவட்டம் இருக்கல்லோ, இந்த மூலவட்டம் எங்களுக்கு விளைவுள் விசையை திரும்பும். இது பெரிய பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லையே. ஏனண்டா இங்கே பாருங்கோ, இங்கே பாருங்கோ, இப்போ இவர் F1 என்றால் இவர் F1 என்றால் இவரும் F1 என்ன. அப்போ இது எங்கட காவி கூட்டல், அதாவது ஒரு விசைய ஒரு காவியை கீறி அடுத்த காவியை அது முடிகிற இடத்துல இருந்தே கீறி போட்டு தொடக்க புள்ளியே முடிவு புள்ளியே இணைச்சு விட்டால் அது விளைவுலத்தில் ஒன்று பாருங்க. F2 அப்படி கீறி அதுலேருந்து F1 கீறி சரி தொடக்க புள்ளியே முடிவு புள்ளியை இணைச்சு விட்டால் இதுதான் விளைவுல இருக்கணும். அதுதான் இந்த இணைகரத்தின் மூலவட்டம். இல்லாட்டி மாறி செய்யறான், முதல்ல F1 கீறி பிற F2 கீறி ஆரம்ப புள்ளியை முடிவு புள்ளியை இணைச்சு விட்டால் விளைவுள் F6 போடும் ரிசல்டன்ட். ஆக இதொன்னும் பெரிய புது விஷயம் இல்லை. எங்களை வளமையான காவி முக்கோணி, காவி கூட்டலுக்கு நாங்கள் பாவிக்கிற முக்கோணியை இங்கே ஒரு இணைகரம் என்ற பெயரில் சொல்கிறோம். விளங்குதா பிள்ளைகள்? ரைட். அப்போ இது முதலாவது மெத்தட். ஆனால் இப்போ இப்படி காண்றேன்னா நாங்கள்லாம் கீறி காணணும். அதாவது அளவிடைக்கு கீறி F1க்கு நேர்வித சமன F1 என்ற கோட்டை கீறி, F2க்கு நேர்வித சமன இந்த கோட்டை கீறி எல்லாம் கீறி அளந்து பார்த்து எடுக்க வேண்டி இருக்கு. ஒரு ஜியோமெட்ரிக் மெத்தட்டாக இருக்க போகுது, கேந்திராணித முறையாக இருக்க போகுது. அப்போ எங்களை அந்த அளந்து எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் புள்ளியல் வரலாம், 100% அதில் செப்பமாக செய்யலாமல் இருக்கும். இதால் என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த இணைகர விதியை இன்னும் கொஞ்சம் சுகமாக்கணும். அப்படி என்றால் சமன்பாட்டு வடிவத்துக்கு மாற்ற போகிறோம். விசை இணைகரத்தை இதில் இருக்க அதே கன்செப்டை இன்னும் கொஞ்சம் மாற்றி ஒரு சமன்பாடாக மாற்றினோம் என்றால் விட பிழை இல்லாமல் இருக்கலாமல்லோ. இதுவும் பிழை இல்லைத்தான், ஆனால் நாங்கள் செய்யக்குள்ள கீரைக்குள்ள குட்டி குட்டி வழுக்கள் வரலாம் என. இப்போ அதை சமன்பாட்டில் செய்தோம் என்றால் அந்த வழுக்கள் எங்களுக்கு வராது. அடுத்த முறையாக நான் சொல்ல போகிறது சமன்பாடு. பாருங்க, சமன்பாடு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி சமன்பாடு எடுக்கிறேன். நீங்கள் பாருங்க, நாங்கள் ஒரு இணைகரத்தை முதல்ல கீறுவோம். ரைட். இதில் பாருங்கோ, இதில் இது பி என்ற விசையை குறிக்கிறதா இருப்போம். இவர் நான் எடுக்கிறேன் OABC. இதுதான் எங்களுக்கு இணைகர விதி. ரெண்டு விசையையும் ஒரு இணைகரத்தின் அடுத்த பக்கங்களை வார மாதிரி இணைகரத்தை பூர்த்தி செய்தால் அந்த விசைகள் வெற்ற புள்ளிக்குள்ளால போற மூலவிட்டம் விளைவுளை தரும். எங்களுக்கு விளங்கணும், இவர்தான் விளைவு, இவர்தான் விளைவு. இவரை நான் R என்று வச்சேன்னால் R P இன்னைக்கு விளைவு. ஆருக்கு என்ன மாதிரி ஒரு சமன்பாடு எடுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த OA நான் நீட்டி இங்க வரைக்கும் எடுத்தேன். பியிலேருந்து அவருக்கு ஒரு செங்குத்துக்கு நான் இப்ப வரை என்ன வைப்போம், செங்குத்து. அப்ப இந்த முக்கோணி ONBல செங்கோண முக்கோணியல்லோ பைதகரஸ் விதியை பாவிப்போம். பாருங்க, முக்கோணி ONBயில் பைதகரஸ் விதி பாவிச்சால் நான் எழுதலாம் ON வர்க்கம் சக NB வர்க்கம் சமன் OB வர்க்கம். சரிதானே? ON வர்க்கத்துக்கு எழுதுவோம் OA வர்க்கம் அல்லது OA சக AN முழுவதின் வர்க்கம் என்று. ON என்றதுக்கு பதில OA சக AN எழுதுறது ஒரு பிழையும் இல்லை தானே? ரைட். இந்த OA என்றது P, AN என்றது யாருன்னு தெரியாது, பார்ப்போம், மாறுதலா பார்ப்போம். பார் முதல்ல வேற விரிச்சு எழுதுவோம். OA வர்க்கம் சக 2 மடங்கு OA தர AN சக AN வர்க்கம் சக NB வர்க்கம். சரியல்லோ? இந்த மூன்றும் வந்து OA சக AN முழுவதும் வர்க்கத்தை விரிச்சு எழுதியிருக்கு. இது சமன் OB வர்க்கம்.
இனி பாருங்கோ எங்கட விரிச்சு எழுதுனதுல ஏஎன் வர்க்கம் சக என்பி வர்க்கம் சொல்லி ஒரு துண்டு வருது. ஏஎன் வர்க்கம் சக என்பி வர்க்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏஎன் இவர் என்பி. இப்போ பாருங்க முக்கோணி ஏஎன்பியில் திரும்பவும் பைதகரஸை பாவிச்சோம் என்றால் ஏஎன் வர்க்கம் சக என்பி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் என்ன? அப்போ இங்கே பாருங்க உங்களோட ஏஎன் வர்க்கம் சக என்பி வர்க்கம் இருக்கல்லோ, அதுக்கு பதிலாக போடுவோம் ஏபி வர்க்கம். இப்போ ஓஏ வர்க்கம் 2 மடங்கு ஓஏ ஏஎன், இந்த ஏஎன் வர்க்கம் என்பி வர்க்கத்துக்கு பதிலாக பைதகரஸின் தேற்றப்படி ஏபி வர்க்கம் போடலாம். சரியோ? ரைட். அப்போ ஓஏ வர்க்கம் எங்களுக்கு தெரியும் அது பி வர்க்கம். ஓஏ என்றது மேல பி. பி ஏபி என்றது ஏபி என்றவரும் ஓசி என்றவரும் சமணம் சமாந்தரவுமான ஆக்கள். அப்போ ஓசி என்றதால என்ன விச குறிக்கப்படுதோ என்ன காவி குறிக்கப்படுதோ அதே காவி தான் ஏபியாலையும் குறிக்கப்படும். ஏன்? ரெண்டும் சமாந்தரம், ரெண்டும் ஒரே திசையில் இருக்குது, ரெண்டும் சமபெருமன் உள்ளது. சமன் சமாந்தரம் ஒரு திசை, அப்போ ரெண்டுமே சமமான காவி. நான் வந்து படித்தேன் காவிகள் சமமாக இருக்கிறதுக்காண்டி நாலு நிபந்தனை சொல்லி தந்தேன். ஒன்று ரெண்டும் ஒரே வகையான காவியாக இருக்கணும். விசையும் தான் சமன் என்று சொல்லலாம், விசையும் ஆர்முடலும் சமன் என்று சொல்லலாது. ரெண்டும் ஒரே வகையான காவியாக இருக்கும். அடுத்தது பெர்மனில் சமனாக இருக்கும். அடுத்தது திசையில் அதாவது சமாந்திரமாக இருக்கணும். பெர்மன் சமனாக இருக்கணும், அடுத்தது சமாந்திரமாக இருக்கணும். மூன்றாவது ஒரே போக்கில் இருக்கணும். சமாந்திரமாக இருந்தாலும் ஒன்று கொண்டு எதிராக இருக்கலாமே. அப்போ ஒரே திசை ஒரே போக்கில் இருக்கும். ரைட். அப்போ இப்போ பாருங்க ஓசி என்றவரும் ஏபி என்றவரும் இந்த எல்லா நிபந்தனையும் சரி சொல்றபடியால் நான் ஏபி என்பதை சொல்லலாம், கியூ என்று சொல்லலாம், கியூ என்ற விசையாக சொல்லலாம். அப்போ இதில் ஓஏக்கு பதிலாக பியை போடலாம், ஏபிக்கு பதிலாக கியூவை போடலாம். இந்த ஏஎன் என்றவரில் ஒரு குழப்பம் இருக்கு பிள்ளைகள். பாருங்க ஏஎன் என்றது என்னன்னு தெரியாது. அப்புறம் ஏஎன்ன பார்ப்போம். ஏன்னு இந்த துண்டு என்ன? இந்த துண்டு ஏன் எழுதுறேன்னு பாருங்கோ. இப்போ இந்த ரெண்டு விசைக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா என்றால், இந்த முழு கோணம் தீட்டா என்றால் இது தீட்டா தானே பிள்ளைகள்? ஒத்த கோணங்கள் தானே, இது ஒரே கோடு, ரெண்டு சமாந்திர கோடுகள். அப்போ இங்கே டீட்டானா இங்கே டீட்டா. இப்போ இது கியூ ஒண்டா இது கியூ. அப்போ நான் இதுக்கு முதல் பகுதியிலையும் சொல்லி தந்தேன். நான் இப்போ இந்த செங்கோண முக்கோணியில் இந்த செம்பக்கத்தை கோணத்தோடு மடித்தமென்றால் காஸ் டீட்டாண்டு வரும், கோணத்துக்கு எதிராக மடித்தமென்றால் சைன் டீட்டாண்டு வரும். அப்போ இந்த ஏஎன்ன்றதை நான் எழுதலாம் ஏபி காஸ் டீட்டான்னு எழுதலாம். கோணத்தோடு மடித்தால் காஸ் டீட்டா, கோணத்துக்கு எதிராக மடித்தால் சைன் டீட்டான்னு வரும். அப்போ இங்கே கோணத்தோடு மடிக்கிற வழியாக காஸ் டீட்டா. ஏபி என்பதார் கியூ, கியூ காஸ் டீட்டான்னு சொல்லி நான் ஏஎன் எழுதி கொள்ளலாம். இப்போ பாருங்க இங்கே ஒன்று பிரதிவிடுவோம். மாற்றி எழுதுறேன். ஓபி வர்க்கத்தை இங்கால எழுதி கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க. ஓஏ வர்க்கம் ஏபி வர்க்கம் 2 ஓஏ ஏஎன். ஓஏ வர்க்கம் என்றது பி வர்க்கம், ஏபி வர்க்கம் என்றது கியூ வர்க்கம், 2 மடங்கு ஓஏ என்றது பி, ஏஎன் என்றது கியூ காஸ் டீட்டா. அப்போ விளையுள் ஆர், ஓபி என்றது ஆர் தானே விளையல், ஓபி என்றது ஆர்ன்னு பாருங்க. இந்த மூலவிட்டம் என்றது விளையுள் விசை. ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2 பி கியூ காஸ் டீட்டான்னு வருது. நாங்கள் வர்க்க மூலம் எடுத்து விட்டோம்டா விட பி வர்க்கம் கியூ வர்க்கம் 2 பி கியூ காஸ் டீட்டா. இதுதான் விளையுள் எடுக்கிறதுக்கான சமன்பாடு. இங்கே பி என்றது கியூ என்றது அந்த 2 விசை, காஸ் டீட்டான்றது என்னன்னா அந்த 2 விசைக்கும் இடப்பட்ட கோணம், 2 விசைக்கும் இடப்பட்ட கோணம். விளையுள் கண்டா பிள்ளைகள் அடுத்த பிரச்சனை வரும். விளையுள் தாக்குற கோணம் என்ன? அதாவது இந்த கோணம் இது அல்பாண்டு வச்சிருந்தா, அதாவது விளையுள் ஏதாவது ஒரு விசையோடு ஆக்குற கோணம் என்ன என்றது அடுத்த பிரச்சனை. அதை என்ன காண வேண்டி இருக்கு. இப்போ விளையுள்ள பெருமன் தானே கண்டாங்க. ஆர் சமன் வர்க்கம் மூலம் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2 பி கியூ காஸ் டீட்டான்றது அது பெருமன். பட் விளையுள் விசைன்னு சொன்னால் பெருமனும் இருக்கணும் திசையும் இருக்கணும். அப்போ திசை காண்றேன்னா நான் இந்த கோணத்தை காணும். பெரிய கரைச்சல் இல்லை, இங்கே பாருங்க எந்த விதமான கரைச்சலும் இல்லை. என்னண்டு
tan alpha எழுதலாம் இந்த முக்கோணி ONB பார்த்தீர்கள் என்றால் tan alpha எதிர்பக்கத்தின் அயல் பக்கம், அதாவது BN அல்லது NB கீழே ON NB என்றது யார்? Q sin theta, கோணத்துக்கு எதிராக மடிச்சா sin theta, Q sin theta கீழே ON என்றது OA சக AN, OA என்றது P, AN என்றது Q cos theta, right? P சக Q cos theta. அப்ப இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு விளைவுண்ட திசையை சொல்லலாம். tan alpha சமன் Q sin theta என்கள் P சக Q cos theta. அப்ப P என்ற விசையோட விளைவுளாக்குற கோணம் தான் இது. இங்க பாருங்க, P என்ற விசையோட விளைவுளாக்குற கோணம் இது. பாருங்க, ரெண்டு விசைகள் இருந்தால் அதுக்கு அதன் விளைவுண்ட பெருமன் எப்படி காண்றேன்னு சொன்ன, நான் பெருமனை காண்றது மட்டும் காணாது அதன் திசையையும் காண வேண்டியிருக்கு. அப்ப திசை எப்படி காண்றது? tan alpha எப்படி காண்றது? அப்ப இது ஒரு சமன்பாடு முறை, ஒன்றும் புதுமுறை இல்லை. இணைகரம் படிச்சுறாங்களோ, இணைகரத்தின் சமன்பாட்டு வடிவம் தான் இது. விசை இணைகரம் என்றதை நான் சமன்பாட்டு வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்போ விளைவுண்ட பெருமனும் விளைவுண்ட திசையும் காண்றதுக்கு இது ஒரு உதாரணத்தை பாருங்க. உதாரணம் உண்டு. 8 நியூட்டன் எப்படி இருக்குது, 10 நியூட்டன் எப்படி இருக்குது, 60 பாவ கோணத்தில் தாக்குது. சமன்பாட்டை நேரடியாக பாவிச்சு விடுவோம் பாருங்க. விளைவுள் வர்க்கமூலம் 8 வர்க்கம் 10 வர்க்கம் 2 8 10 cos 60 பாருங்க. P வர்க்கம் சக Q வர்க்கம் 2PQ cos theta. தீட்டான்றது 2 விசைக்கும் விடப்பட்ட கோணம். 64 100 2 தர 80 தர cos 60 ஆறு. அப்ப இந்த ரெண்டும் வெட்டுப்படும் ஏன்னா, அப்ப இதுல 2 வெட்டுப்பட்டால் 80 180 244. அதில் ஒரு 4 வழி எடுத்து விடலாம். வர்க்கமூலம் 4 வழியில் இருக்க 2 வரும். 4 24 61. 2 வர்க்கமூலம் 61 என்பது விளைவுள் விசையாக இருக்கு. சரிதான் வழியில் 61 சொன்னா கிட்டத்தட்ட 7.8 வர்க்கம்னா 64. 61 அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும், 7.8 அப்படி இருக்கணும் என்ன. அப்போ 2 தர 7.8 கிட்டத்தட்ட 14 15.6 அந்த ரேஞ்சில் விட வரப்போகுது. இனி பாப்பம் இவற்றை திசை விளைவுள் இப்படி வரும் என்றால் இந்த விளைவுள் ஆக்குற கோணம் என்ன நடக்க போறீர்கள்? tan alpha சமன் இங்க பாருங்க, இவரை நேரத்தை பூர்த்தி செய்து எடுத்திருந்தோம் என்றால் பாருங்க, நேரத்தை கீறி போட்டே பார்ப்போம். நேரத்தை கீறி போட்டு நேரத்தை பூர்த்தி செய்வோம். எப்படி வரப்போது விளைவுள் ஆர் என்ன பெருமன் தான் இப்ப எடுத்துறாங்க. ஆர்ன திசை எடுக்கிற என்றால் இது அல்பாண்டு வச்சு என்றால் tan alpha எழுதலாம். அப்படியே பாருங்க, இதுதான் எதிர்பக்கம். இது 10 நியூட்டன், இதுக்கும் 10 நியூட்டன். இது 60 பாகை என்றால் இந்த பக்கம் வரும் 10 sin 60, இந்த பக்கம் வரும் 10 cos 60. விளங்குது? கோணத்தோட மடிச்சால் cos கோணத்துக்கு எதிராக மடித்தோம் என்றால் sin. 10 cos 60 10 sin 60 வரும். 10 sin. அப்ப tan alpha எழுதலாம் 10 sin 60 கீழே 8 சக 10 cos 60. எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். sin 60 என்பது வர்க்கமூலம் 3 2 வெட்டுப்பட்டால் 5 வர்க்கமூலம் 3 மேலே வரும். 8 சக 10 cos 60. cos 60 யாரு? 5. 5 வர்க்கமூலம் 3 13 என்ற விட வரும் tan alpha. அப்போ நாங்கள் இதை சுருக்கி இந்த விடையை கண்டு நாங்கள் எங்களோட tan அட்டவணையில் போய் இந்த கோணத்துக்கான பெறுமதியை பார்த்து கொள்ளலாம். விளங்கி இதோ விளைவுண்ட பெருமன் காண்றது, விளைவுண்ட திசை காண்றது.
பாருங்க இதுல உங்களுக்கு என்ன மாதிரி குழப்பம் வரலாம் என்றால் இந்த சமன்பாடு பாவிக்கக்குள்ள எப்படி பாருங்க இங்க பாருங்க ஒரு விசை எப்படி தாக்கு ரைட் இங்க பாருங்க இது பார்ப்போம் ஒரு 8 நியூட்டன் உண்டு இது வெப்பம் ஒரு 5 நியூட்டன் உண்டு இந்த கோணம் தார 120 வாகை ரைட் அப்ப இதுல நீங்க சமன்பாடு பாவிக்க போறீங்கன்னா கவனமா இருக்கணும் கோணம் என்று சொல்லி கூட ரெண்டு விசையும் அந்த புள்ளியில இருந்து வெளிக்கிட்டு போற மாதிரி இருக்கும் இங்க பாருங்க ஒரு விசை எப்படி வருது ஒரு விசை அதுல இருந்து போகுது இந்த 120 வாகை இல்ல தீட்டா வடிவா விளங்கிக் கொள்ளணும் அப்ப நான் இதை மாத்தி கீறுவேன் அப்படி என்ன இங்க பாருங்க இப்படி 5 நியூட்டன் இந்த 8 நியூட்டனை இதுல இருந்து வெளிக்கிட்டு போற மாதிரி மாத்தணும் 8 நியூட்டன் அப்ப இப்ப பாருங்க இது 120 வாகை என்றால் இது 60 பாகை அப்ப ரெண்டு விசைகளும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவுன்னு கேட்டால் 120 பாகை இல்லை விட 60 பாகை தான் சரியான விட 120 இல்லையா முடிவே பாருங்க அதாவது கோணம் எடுக்கக்குள்ள அந்த எடுக்கிற புள்ளியில ரெண்டு விசையும் அதுல இருந்து வலிக்கிட்டு வெளியில போற மாதிரி இருக்கணும் அதுக்குள்ள வர மாதிரியோ ஒன்று உள்ளுக்கு வர மாதிரி ஒன்று வெளியில வர மாதிரியோ அப்படி எல்லாம் வந்தால் அந்த அந்த கோணத்தை எடுக்கலாம் நீங்க சரி அப்ப இனி எழுதலாம் பாருங்க 6 வர்க்கம் சமன் 8 வர்க்கம் 5 வர்க்கம் 2 8 5 cos 60 இது வரும் 64 25 இதில் அறையை போட்டால் 40 129 வரும் அப்போ 6 சமன் வர்க்க மூலம் 129 முழங்கிச்சோ அப்புறம் திசையம் எடுத்து விடலாம் திசை இந்த முறை நீங்களா சொல்ல பாருங்க பாப் இதுதான் ஆர் என்றால் இது அல்ஃபா என்றால் எங்க டேன் அல்ஃபா நீங்க சொல்லுங்க பாப் டேன் அல்ஃபா சமன் 8 சைன் 60 பாகை அங்கால வரும் 8 சைன் 60 கீழே 5 சக 8 cos 60 என்ன சொல்லியிருந்தேன் Q sin theta Q sin theta வின் கீழ் P சக Q cos theta அது சுருக்கினா அது ஒரு விடை வரும் sin 60 வர்க்கம் மூலம் 3 10 என்றால் அது 4 வர்க்கம் மூலம் 3 ஆகும் 5 சக இது 4 9 புரிஞ்சுதோ அப்ப அந்த கோணங்கள் போடுறதுல கொஞ்சம் கவனமா இருக்கும் கோணத்தை தான் மாறி எங்களுக்கு குழப்புற மாதிரி எம்சிக்யூகளில் வரலாம் கோணத்தை கவனமா இருக்கும் அடுத்தது அப்ப இப்ப இணைகர முறையில் வச்சுக்கொண்டு சமன்பாட்டு முறையும் பார்த்துனாங்க இப்ப பார்ப்போம் விசை பிரிப்பு முறை என்பது என்னண்டு விசை பிரிப்பு முறை இங்க பாருங்க முதல்ல இந்த விசை பிரிப்பு அல்லது காவி பிரிப்புன்றதை வழங்கிக் கொள்ளுமோ எங்கள்கிட்ட இப்படி ஒரு விசை பி என்று இருந்தால் இந்த பியை நாங்கள் ரெண்டு கூறுகளாக மாற்றலாம் ரெண்டு ஒன்றுக்கொண்டு செங்குத்தான கூறுகளாக மாற்றுறது வளமை எப்படி மாற்றுறது இங்க பாருங்க இவரை ஒன்றுக்கொண்டு செங்குத்த எக்ஸ் ஒய் என்றோ அல்லது ஏபி என்றோ ஏதோ ரெண்டு பேர் வைக்கலாம் வளமே எக்ஸ் ஒய் என்று வைக்கிறான் கிடையா எடுக்கிறது எக்ஸ் என்ன இல்லை குத்த எடுக்கிறது ஒய் என்ன வைக்கிறான் ரைட் இந்த கோணம் தீட்டா என்றால் எக்ஸ் எழுதலாம் அதாவது இவற்றை கிடைக்கூறுன்றது சொல்லுவோம் இந்த விஷயம் கிடைக்கூறு எழுதுவோம் பி காஸ் தீட்டா y எழுதலாம் கோணத்துக்கு எதிராக மடிக்கக்குள்ள சைன் தீட்டான்னு வரும் விளங்கிச்சதோ இதுதான் இவற்ற கூறுகள் அந்த கூறுகள் அர்த்தம் என்னென்றால் இந்த எக்ஸையும் வையையும் கூட்டினால் காவி கூட்டல் மாதிரி இந்த எக்ஸையும் வையையும் கூட்டினால் அது இந்த விளைவுள் பி ஆக இருக்கு விளங்காப்ல அப்ப விளைவுள் விசையை திருப்பி ரெண்டா பிரிக்கிறோம் பி அண்ட் ஒற்ற விசையை ரெண்டு கூறாக்குறோம் எக்ஸ் ஒய் அண்ட் சரிதானே அப்ப இந்த முறையை வச்சுக்கொண்டு இப்படி விசைகளை பிரிக்கிற முறையை வச்சுக்கொண்டு என்னென்று விளைவுள் காண்றது உங்களை சொல்லித்தரேன் பாருங்க இப்ப நாங்க முதல் கிடக்கோட்டை கீறுவோம் கீறி போட்டு இந்த புள்ளியில ரெண்டு விசை இருக்குன்னு வைப்போம் வடிவா பாருங்க இவர்தான் எங்கட பி என்ற விசை இவர்தான் எங்கட கியூ என்ற விசை ரைட் பி கிடையோட ஆக்குற கோணம் அல்பா கியூ கிடையோட ஆக்குற கோணம் பீட்டா சரியோ சரி அப்ப இப்ப பாருங்க எக்ஸ் என்ற திசையில் நான் எடுத்தேன்றால் அதாவது கிடை திசையில் எடுத்தேன்றால் ரெண்டு பேருக்குமே கிடைக்கூறுகள் வரப்போகுது என்னென்னு பாருங்க
பிக்கு கோணத்தூரம் அடித்தால் காஸ் ஆல்ஃபா. வடிவாக கவனிக்கணும், முக்கியமான தியரி பி காஸ் ஆல்ஃபா. கியூவுக்கு கிடையோடம் அடித்தால் பீட்டா, கியூ காஸ் பீட்டா. அப்ப இதை சுருக்கி இதுக்கு ஒரு பெருமானத்தை எடுக்கலாம். இதுதான் எக்ஸ் திசையில இருக்கிற மொத்தமான விஷயம் இருக்கும் போது. இப்படி 10 விஷயம் இருந்தால் 10ஐயும் பிரிச்சு 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 எக்ஸ் திசையில எடுக்கிறது. எடுத்தா சொல்லோ. இனி y திசையில, y திசையில பாருங்க, பி இந்த பக்கம் படிச்சோம்னா பி சைன் ஆல்பா, கியூவையும் அடித்தால் கியூ சைன் பீட்டா. கோணத்துக்கு எதிராக அடித்தா சைன் தானே உள்ளே. அப்புறம் ரெண்டையும் கூட்டுறது, ஏன்னா ரெண்டுமே நிலக்குத்தா மேல் நோக்கி இருக்குது, கூட்டுறது. ஒன்று மேல் ஒன்று கீழே வந்தால் கழிக்கிறது. இங்கே ரெண்டுமே மேலே இருக்கக்கூடிய ரெண்டையும் கூட்டிக்கணும். சரி, கூட்டி போட்டு இப்போ பாருங்க, இவரை நான் எப்படி மாற்ற போறேன்னால், பாருங்க இப்படி ரெண்டு விசையா மாத்துறேன். இந்த பக்கத்தில் எக்ஸ் என்ற விசையும் இந்த பக்கத்தில் y என்ற விசையும். எக்ஸ் என்றது எவ்வளவு இது, y என்றது எவ்வளவு இது. இது எடுத்துட்டோம் என்றால் இனி விளைவுள் எடுக்கலாம். பாருங்க, விளைவுள் ஆர் சமன் வர்க்கமூலம் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். ஏன் அந்த சமன்பாட்டில் பாருங்க, பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2 பி கியூ காஸ் தீட்டா இருக்கல்லோ, காஸ் தீட்டா வராது. ஏன் இப்போ 90 பாகையல்லோ, காஸ் 90 போட்டால் எவ்வளவு ஆகும், 0 போயிடுமே. இணைகர விதியை பாவிக்கிறேன் என்றால் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சக 2xy காஸ் 90 வரும். அந்த காஸ் 90 சைவராக இருக்கிறபடியால் எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் மட்டும்தான் வரப்போகுது. அப்போ விளைவு எழுதலாம் எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம். எத்தனை விசை இருந்தாலும் பிள்ளைகள் நீங்கள் எல்லாத்தையும் கிடையாது நிலக்குத்தாயம் பிரிச்சு எழுதியக்குள்ள கிடையாது பிரிச்சு எல்லாத்தையும் உண்டாக்கி எக்ஸ் என்ற பெயரை வைங்க, நிலக்குத்தாய பிரிச்சு எல்லாத்தையும் உண்டாக்கி y என்ற பெயரை வைங்க. அப்போ எக்ஸும் y தான் எங்களுக்கு கடைசியாக இருக்க ஒரு 2 விஷயம். இதுக்குள்ள எத்தனை விசை இருந்திருந்தாலும் கடைசியாக எக்ஸ் y என்று சொல்லி 2 விசை கொண்டு வருவேன் நான். ரெண்டையும் வர்க்கிச்சு கூட்டி வர்க்க மூலம் எடுத்தீங்கள் என்றால் அதுதான் விளைவுள். இனி விளைவுள்ள திசை பார்க்கிறேன் என்றால் இங்கே பாருங்க, விளைவுள்ள திசை பார்க்கிறேன் என்றால் இதான் விளைவுள் என்றால் இதான் ஆர் என்றால் இது நாங்கள் வைப்போம் டீட்டா ஆண்டு டேன் டீட்டா எழுதி விடலாம் y x. ஏன் y x, இங்கே பாருங்க, இது நாங்கள் நேரமாக புதுசாக இந்த பக்கம் y என்று வரும், இந்த பக்கம் x என்று வரும். ஏன்னா அப்போ எதிர்பக்கத்துங்கள் அயல் பக்கம் என்றால் y x. சிம்பிளாக வரும். பாருங்க, எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் tan θ y x. பிள்ளைகள் இது மிகவும் முக்கியமான முறை, மிக மிக முக்கியமான முறை. ஏன்னு சொல்றேன் என்றால் 2 விசைக்கு மட்டும் இல்லை, ஒரு தளத்தில் 2க்கு மேற்பட்ட விசைகள் இருந்தாலும் 4 விசை 5 விசை 25 விசை 50 விசை எத்தனை விசை இருந்தாலும் இந்த முறை தான் நாங்கள் பாவிக்க போகிற முறை. ஏன்னா எல்லா விசையையும் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி கிடைநிலை குத்துக்கூறுகளாக மாற்றி போட்டு அதை வச்சு கொண்டு விளைவுள் காண்றது. உதாரணம் ஒன்று பார்ப்போமோ. பாருங்க, முதல் செய்த அதே கேள்வி திருப்பி இருக்கா பார்ப்போம். இப்போ இதில் கிடைக்கூறுன்னு பார்த்தீர்கள் என்றால் இந்த 8 கிடையாயே இருக்கு, அதில் செய்கிறது ஒன்றும் இல்லை, அது கிடையாயே இருக்கு. இந்த 10 காஸ் 60, 10 காஸ் 60, 60 பாக இங்கே இருக்கு, கோணத்தோட முடிச்சால் காஸ் 10 காஸ் 60. காஸ் 60 யாரு, காஸ் 60 யாரு. அப்போ இது 5 8 மஞ்சம் 13, எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு 13. இனி y திசையில் எடுப்போம். எக்ஸ்ன்னு கிடையாது திசை, y என்ன நிலக்குத்து. பொதுவே எக்ஸ் கிடை y நிலக்குத்து தான், ஆனால் அதை குறித்து காட்டிக்கொண்டு நான் எல்லாம் செய்யக்குள்ள எக்ஸ் கிடை y நிலக்குத்து. இந்த 8க்கு நிலக்குத்து வராத பிள்ளைகள் 8 காஸ் 90 ரூபாய்ன்னு எடுக்க வேண்டும். இப்படி எடுக்கக்குள்ள 8க்கு 90 ரூபாய் இல்லோ, 8 காஸ் 90ன்றது காஸ் 90 சைவர். ஏன்னா அப்போ எந்த ஒரு காவியையும் 90 பாகையால் திருப்பி எடுக்கக்குள்ள அதுக்கு செங்குத்தான ஒரு திசையை நோக்கினோம் என்றால் அதுக்கு அந்த திசையில கூறு வராது, பிரிப்பு வராது. இப்போ இந்த 8க்கு இந்த திசையில பிரிப்பு ஒன்று வராது. ஆனால் இவருக்கு வரும், 10க்கு வரும். இங்கே 60 என்றால் 10 சைன் 60 வரும், 10 சைன் 60 வரும். சைன் 60 என்றது எவ்வளவு, வர்க்க மூலம் 3 10, 5 வர்க்க மூலம் 3 வருது, 5 வர்க்க மூலம் 3 வருது. இனி பாருங்கோ, எக்ஸ் 13, y 5 வர்க்க மூலம் 10, இப்படித்தான் விளைவுள் வரப்போகுது. ஆர் வர்க்கம் சமன்
எக்ஸ் வர்க்கம் 13 வர்க்கம் சக y வர்க்கம். y எவ்வளவு? 5 வர்க்கம் மூலம் 3. 5 வர்க்கம் மூலம் 3 வர்க்கம். 13 வர்க்கம் என்றால் 169. 5 வர்க்கம் 25, 3 75. கூட்டினால் 244. ஆக r சமன் வர்க்கமூலம் 244 என்று வரும். அதே மாதிரி இந்த கோணத்தை எடுத்தோம்னா அல்ஃபான்னு வச்சு என்றால் tan அல்ஃபா வரும். பாருங்க, எதிர்பக்கம் இந்த 5 வர்க்கம் மூலம் 3 தானே. 5 வர்க்கம் மூலம் 3 13 வரும். விளங்கிச்சதோ? முதல் ഞങ്ങൾ சமன்பாட்டிலையும் இதே விட வந்தது உண்டு பாருங்கோ. சமன்பாட்டில் இங்கே பாருங்க, வர்க்க மூலம் 244, tan அல்ஃபா சமன் 5 வர்க்க மூலம் 3 13 வந்தது. விளங்கிச்சதோ? அப்போ இதுதான் பிள்ளைகள் பொதுவாக நாங்கள் கூடுதலாக பாவிக்க போகிற முறை. 2 விசை வந்தால் சமன்பாடும் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் 2க்கு மேற்பட்ட விசைகள் வரைக்குள்ள சமன்பாடு பாவிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் 2 எடுத்துட்டு இப்போ 5 விசை இருந்தால் 2 எடுத்து சுருக்கிறது. அப்போ இப்போ 4 விசை ஆயிரும். திருப்பி 2 எடுத்து சுருக்குது. 2 எடுத்து சமன்பாடு போட்டுன்னு போகணும். இப்போ சமன்பாடுன்றது 2 விசை இருந்தால் ஓகே, 2க்கு மேலே விசை வரைக்குள்ள சமன்பாடு கஷ்டம். அப்போ என்ன செய்யலாம்? இந்த முறை தான் அதுக்கு பயன்பட போகுது. பாருங்கோ, விளையுள் விசையின் தாக்க கோடு என்றதை பார்க்க போறோம். தாக்க கோடுண்டா பிள்ளைகள் எந்த புள்ளியிலிருந்து அவர் வலிக்கிறார். இப்போ எங்களுக்கு பெர்மனன்ட் தெரியும், திசை தெரியும். ஆனால் பெர்மனன்ட் திசை இப்போ பாருங்க, இதுல இப்போ ஆறுன்றது எங்களுக்கு பெர்மனன்ட் தெரியும், திசை தெரியும். ஆனால் அது நிறைய இடத்த கீறலாம். நான் எப்படி கீறலாம்? இங்கே பாருங்க, எப்படி கீறலாம், எப்படி கீறலாம், எப்படி கீறலாம், எப்படி கீறலாம். அதே திசையில் நிறைய இடத்துல கீறலாம் தானே. அப்போ எந்த கோடு சரிங்க, எந்த புள்ளிக்குள்ளால் அந்த விசை போகுது என்றது தான் தாக்க கோடு என்று சொல்லுவோம். சரிதானே? விளையுள் விசையின் தாக்க கோடு. இரு சமாந்திரம் அல்லாத விசைகளின் விளையுளின் தாக்க கோடு அவ்விசைகள் இடைவெட்டும் புள்ளியினோடு இருக்கும். இப்போ இது என்ன சமாந்திரம் இல்லையല്ലോ? சமாந்திரம் இல்லாது என்றால் எங்கிருந்து அந்த விசையை நாங்கள் கீறுவோம் என்றால் விளையுள் விசையை பாருங்கோ, இதுல இருந்து விளங்கிச்சோ, இதுல இருந்தான் கீறுவோம். இங்க இருந்து, அதாவது 2 விசையும் இடைவெற்ற புள்ளி. அப்ப நான் முதல் சொன்னதுல இப்ப இப்படி அங்கால எல்லாம் கீறும், இது பிள்ளை, இதெல்லாம் பிள்ளை. தாக்க கூட எங்க இருக்க போனா இந்த புள்ளிகளால் போறதுதான் சரி. அந்த புள்ளிகளால இந்த கோணத்துல ஒரு கோடு தான் கீறலாம். இந்த புள்ளிகளால் இந்த கோணத்துல ஒரு கோடு தான் கீறலாம். அப்ப கீறி போட்டு அந்த கோட்டை தான் சொல்ல போறோம் விளையுள் விசை என்ற தாக்க கோடு என்று சொல்லணும். தாக்க கோடு பிள்ளை 2 விசைக்கு ஒரு சிம்பிளா இருக்கு. 3-4 விசை வரைக்குள்ள 3 விசை 4 விசை வரைக்குள்ள எல்லாம் கட்டாயம் ஒரு புள்ளியில் இடவட்டணும் இல்லையല്ലോ. அப்படி இடவட்டாம போயக்குள்ள இந்த தாக்க கோடு எங்க இருக்க போகுதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா வரும். ஆனா 2 விசை இருக்கக்குள்ள சிம்பிளா சொல்லலாம், 2 விசையும் இடவற்ற புள்ளிக்குள்ளலாம் போகும். விளங்கிச்சதோ? அதுக்கு என்ன காரணம் என்றா பிள்ளைகள், இப்ப இங்க பாருங்க, இப்படி 2 விசை இருக்கக்குள்ள இதை நீங்கள் சர்வசமன் இப்படி ஒரு விளைவுளால் காட்ட போறீங்க. R and PQ. இந்த புள்ளியை நான் A என்று வச்சேன்னால் இதுவுமே ஏன் நாங்கள் ஏக்குள்ளால விளைவுள் போகணும் என்று சொல்றோம் என்றால், விசை திருப்பம் என்ற போதில் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி தந்த நான், ஒரு தளத்துல தாக்குற எல்லா விசைகளின் திருப்பத்தையும் எடுத்து கூட்டினால் விளைவுளால வார திருப்பத்துக்கு அது சமனா இருக்கும்னு சொன்னேன். அதாவது ஒவ்வொரு விசையினதும் திருப்பத்தை எடுத்து கூட்டினால் விளையுள்ளால வார திருப்பத்துக்கு அது சமனா இருக்கணும்னு சொல்லி தந்தான். சரி, இப்ப புள்ளி ஏயில வச்சு இவருக்கு திருப்பம் எழுதுங்க பாப்போம். புள்ளி ஏயில வச்சு திருப்பம் எழுதின என்றால் 2 விசையுமே புள்ளி ஏக்குள்ளால போகுது. அப்ப 2 விசைக்குமே ஏயில இருந்து செங்குத்து தூரம் இல்லை. செங்குத்து தூரம் இல்லை என்றால் இவற்றை திருப்பம் சைவர். அப்ப விளையுளுக்கும் ஏயில வச்சு திருப்பம் எடுத்தால் சைவர் வரும். அப்ப ஏயில வச்சு எடுத்தால் சைவர் வரணும் என்றால் அவர் ஏக்குள்ளால போனா தான் சாத்தியம். இப்ப நீங்கள் ஏக்குள்ளால போகாமல் இப்ப ஏ இப்படி இருக்கத்தக்கத அவர் கொஞ்சம் அவங்கள தள்ளி கீறி விட்டீங்க என்றால் தூரம் வந்துருமெல்லோ, பிள்ளைகள் செங்கு தூரம் வந்துருமெல்லோ. அப்ப கட்டாயம் ஏக்குள்ளால போனா தானே செங்கு தூரம் இல்லா போகும். விளங்குவாங்க நான் சொல்றது, திரும்பவும் சொல்றேன் பாருங்க. அதாவது ஒரு தளத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் தாக்கியக்குள்ள ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து திருப்பம் எடுக்கிறேன் என்றால் ஒவ்வொரு விசையினையும் திருப்பத்தை எடுத்து கூட்டினால் அந்த கூட்டுத்தொகையும் விளையுளுக்கு திருப்பம் எடுத்து பார்த்தால் விளையுளால வார திருப்பமும் சமனா இருக்கும்.
அப்போ பாருங்க, இப்போ புள்ளி ஏயிலிருந்து நான் இருக்கிற ஒரிஜினலாக இருக்கிற 2 விசைக்கும் திருப்பம் எடுத்தேன்னால் திருப்பம் சைவர். ஏன் 2 விசையும் ஏ என்ற புள்ளிகளால் போகுது. அப்போ 2 விசையும் ஏ என்ற புள்ளிக்காக போகிறபடியே எங்களுக்கு செங்குத்து தூரம் வராது, விளையுள் திருப்பம் சைவரன் இருக்க போகுது. இனி விளையுள் விசையை போய் பாருங்கோ, இவைக்கு திருப்பம் சைவரன் வந்தால் ஏயிலிருந்து அவருக்கும் ஏயிலிருந்து சைவரன் வந்தாகணும். அதான் தியரி. அப்போ இங்கே சைவர் அங்கேயும் சைவர் வரணும் என்றால் ஆர் என்றவர் ஏக்குள்ளால போனா மட்டும்தானே அது சைவர் ஆகும். இல்லாட்டி செங்குத்து தூரம் வந்துருமல்லோ. அப்போ செங்குத்து தூரம் வரக்கூடாதுக்காண்டி ஏக்குள்ளால போகணும். அப்போ இதெல்லாம் சொல்றேன், 2 விசைகள் விளைவுள் எப்பவுமே அந்த 2 விசையும் இடைவெற்ற புள்ளிக்குள்ளால போகும். 2 விசையும் இடைவெற்ற புள்ளிக்குள்ளால போகும். குறிப்பு: விசைத்தொகுதி ஒன்றினது விளைவுளின் தாக்க கோட்டில் உள்ள எந்த ஒரு புள்ளி பற்றியும் அவ்விசைத்தொகுதியில் உள்ள விசைகளின் திருப்புறங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். இது என்ன குறிப்பு சொல்லுது என்றால், இப்போ ஏன் இதில் சைவர் வந்து என்றால் இங்கே பாருங்க, விசைத்தொகுதி ஒன்றின் விளைவுளின் தாக்க கோட்டில் உள்ள எந்த ஒரு புள்ளி பற்றியும் அவ்விசைத்தொகுதியில் உள்ள விசைகளின் திருப்புறங்கள் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். இது நான் ஏற்கனவே சொல்லியும் தந்தனால் விசை திருப்பம் படிக்கக்குள்ள. இனி பாப்போம். இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்து கொண்ட 2 விசை எல்லாம் சமாந்திரம் இல்லாத விசைகள், ரெண்டும் ஏதோ ஒரு புள்ளியில் இடவெட்டினவை. இப்போ பார்க்க போகிறோம் சமாந்திரமான விசைகள் என்ற விளைவுகளுக்கு என்ன நடக்கும்ட்டு பாருங்க. இரு சமாந்தர நிகர்த்த விசைகள், நிகர்த்த விசைகள் என்ற பிள்ளைகள் ரெண்டுமே ஒரே டிரெக்ஷனில் இருக்கணும், ஒரே போக்கில் இருக்கணும். இப்போ சமாந்திரம் என்றாலும் ஒன்று அங்கே போகிறதா ஒன்று இங்கே வரதா இருக்கலாம். ரெண்டுமே ஒரே போக்கில் இருந்தால், ஒரே திசையை நோக்கி இருந்தால் நாங்கள் அவற்றை நிகர்த்த விசைகள் என்று சொல்லுவோம். நிகர்த்த. அப்போ இரு சமாந்தர நிகர்த்த விசைகளின் விளைவு பாருங்க. பிஐயும் கியூவையும் பாருங்க, பியும் கியூவும் ஒன்று கொண்டு சமாந்தரம், அதுனா ஒரே திசையிலையும் இருக்கு. அப்படி இருந்தால் விளைவுன்றது ரெண்டையும் சிம்பிளை கூட்டி விட்டா சரி, பி சக கியூ. பி சக கியூ என்ன காரணம் சொல்லுவோம், ரெண்டுக்கும் இடையில ஒரு கோணம் வராது. அப்போ எங்களோட ஆர் சமன்பாடு பாவிச்சிங்கள் என்றால் ஆர் வர்க்கம் சமன் P வர்க்கம் Q வர்க்கம் 2PQ cos சைவர். என்னென்ன சமாந்தரம் ரெண்டுக்கும் கோணம் இல்லை, கோணம் 0. கோணம் 0 என்றால் cos சைவர். cos சைவர் எவ்வளவு, cos சைவர் என்றால் 1. cos சைவர் 1 ஆகக்குள்ள இது P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ என்றே வரப்போகுது. P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ என்றது யார் என்றால் P சக Q முழுவதின் வர்க்கம். விளங்குதே. அப்போ ஆர் வர்க்கமும் P சக Q முழுவதின் வர்க்கமும் சமன் என்றால் இதுல என்ன அர்த்தம், ஆர் சமன் பி சக கியூ ஒன்று மட்டும்தான் வரும். விளங்குதா இல்லையா? அப்ப சமாந்தரமா 2 விசை இருக்குள்ள ரெண்டும் ஒரே போக்கிலையும் இருந்து என்றால் விளைவுள் பி சக கியூ என்று மட்டும்தான் வரும். அதான் விளைவு, இது விளைவு பி சக கியூ. இனி அடுத்த பிரச்சனை, இந்த D1க்கும் D2க்கும் இடப்பட்ட வீதம், அதாவது எந்த இடத்துல எந்த தாக்க கோட்டம் பி சக கியூ என்றால் நிறைய இடத்துல கீறலாம் இல்லோ. அப்ப எந்த இடத்துல கீற போறோம் என்று பார்த்தீங்கள் என்றால் பாருங்க, D1 D2 இந்த தூரங்களை வச்சுனால் D1க்கும் D2க்கும் உள்ள விகிதம் Qன் கீழ் P ஆக இருக்குமா, Qன் கீழ் P ஆக இருக்குமா. ஏன் என்றதை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த விளைவுள் போற கோடு இருக்கல்லோ, இந்த கோட்ல இருக்க ஒரு புள்ளியை நான் இருக்கவே என்று எடுக்கிறேன். இப்ப ஏயிலிருந்து திருப்பம் எழுத போறேன்னு பாருங்க. ஏயிலிருந்து திருப்பம் எழுத போறோம். நாங்கள் என்ன படிச்சோம், நாங்கள் 2 விஷயம் படித்தோம். ஒன்று, விளைவுள் போற தாக்க கோட்டில் எந்த புள்ளியில வச்சு திருப்பம் எடுத்தாலும் எங்களுக்கு மொத்த திருப்பம் சைவரா வரும்னு சொன்னேன். ஏன்னா இப்போ அதை பாவிச்சுனால் இப்போ இது விளைவுள் போற கோடு தானே புள்ளி. அப்போ இந்த கோட்டில் இருக்க எந்த புள்ளியில வச்சு திருப்பம் எடுத்தாலும் சைவரம் கடைசியாக ஒரு குறிப்பிட்ட காட்டினான் உங்களுக்கு. அப்போ இதில் வச்சு திருப்பம் எடுக்கக்குள்ள பிக்கும் கியூக்கும் எடுக்கிற விளைவுள் திருப்பம் சைவரண்டு வரணும். பாப்பம். இப்போ இந்த கோணத்தை தீட்டாண்டு வச்சால் P-யை 2 பிரிக்கலாம் இல்லையா, P cos θ P sin θ. P cos நான் சொன்னேன் சில இடங்கள்ல எங்களுக்கு செங்குத்து தூரம் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் என்றால் விசை திருப்பத்தை சொல்லி தந்தானே, விசையை 2 பிரிச்சு போட்டு தூரத்தை எடுங்கோண்டு அப்படி செய்வோம். இங்க P cos θன்றவர் ஏக்குள்ளாலேயே போவார், P sin θன்றவருக்கு D1 செங்குத்து தூரமா இருக்கும். இங்க பாருங்க, P sin θ இப்படி வரும், P cos θ இப்படி போகும், P sin θக்கு D1 தூரம். அதே மாதிரி இவரையும் பிரிச்சோம் என்றால் இங்க θன்னா இங்க θ தானே, Q cos θன்றது இப்படியே இந்த புள்ளிகளாலே போகுது, Q sin θ மட்டும் செங்குத்தா இருக்க போது D2 தூரம். அவ இடஞ்சுழி ஆளுக்குள்ள Q sin θ தர D2
இவர் வலஞ்சுழியா வருவார் பி சைன் தீட்டா தர d1 பி சைன் தீட்டா தர d1 ரெண்டு சைன் தீட்டா வட்டுங்கோ இங்கால q என்கிள் p என்னடுங்கோ அங்கால d1 என்கிள் d2 விளங்குதோ இதுதான் சொன்னான் அப்ப d1 தூரம் வந்து மாறி வரும் இல்ல அங்கால q இருந்தால் q-க்குரிய நேர்விய சமனா d1 இங்கால வரும் p க்கு அங்கால வரும் பாருங்க உதாரணம் சொல்றேன் இப்படி ரெண்டு விஷயம் இருக்குன்னு வைப்பே இவர் 10 நியூட்டன் இவர் 5 நியூட்டன் என்றால் விளையுள் 15 நியூட்டன் என்று வரும் இந்த தூரம் எப்படி பிரிவரும் என்றால் இங்க பாருங்க இந்த பக்கத்துல 5 இந்த பக்கத்துல 10 வரும் 5 இஞ்சால வரும் இவர் இங்க வருவார் இவர் இஞ்சால வருவார் அப்ப இந்த தூரம் மொத்தமா எங்களுக்கு ஒரு 6 மீட்டர் என்று வச்சேன்னால் 6 மீட்டர் இடைவெளியில சாக்கிற மாதிரி இருந்தது 6 மீட்டர் என்று வச்சால் ரைட் இது 2 மீட்டர் என்று வரும் இது 4 மீட்டர் என்று வரும் 5க்கு 10ன்னா 1க்கு 2 இல்லையே இப்போ 6 மீட்டர் 1க்கு 2 பிரிச்சால் 2 மீட்டர் 4 மீட்டர் பாருங்க என்ன 2 மீட்டர் 4 மீட்டர் எடுத்தனால் அங்கால 5 இங்கால 10 இன்னொரு உதாரணம் பாருங்க இப்படி ஒரு விசை ரெண்டும் சமாந்தரம் ஒரே திசை தீட்டா 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 இவர் வெப்பம் நாங்கள் ஒரு 20 நியூட்டன் உண்டு இவர் வெப்பம் 30 நியூட்டன் உண்டு அப்போ உலையுள் வரப்போது இதுக்கு சமாந்தரமாக வரும் 50 நியூட்டன் வரும் 50 நியூட்டன் வரும் எந்த இடத்துல தாக்க போகுது என்றால் தாக்கக்கோட்டு புள்ளியை பார்த்தீர்கள் எந்த இடத்துல வரும் என்று பார்த்தீர்கள் இப்போ இவ்வளோத்தையும் நான் ஒரு 8 மீட்டர் வச்சேன் என்றால் இது 30க்கு 20 என்ற விதத்தில் வரும் 30 நியூட்டன் அங்கே இருந்தால் 30 இஞ்சால 20 நியூட்டனுக்கு அங்கால 8 மீட்டர் 30க்கு 20 பிரிச்சியல் என்றால் 4.8 மீட்டர் அப்ப இந்த பக்கம் வெறும் 4.8 மீட்டர் அங்கால வெறும் மிச்சம் 8ல 4.8 போனா 3.2 மீட்டர் இங்கால வரும் விளங்குதா அப்ப இந்த ரெண்டு புள்ளிக்கு நடுவில் 4.8 மீட்டர் தூரத்தில் இந்த விளையுள்ள தாக்கக்கூடு வரும் பாருங்க விளையுள் ரெண்டு சமாந்தர விசை ஒரே திசையில் இருக்கும் என்றால் முதலாவது விளையுள்ள பெருமன் அது ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமன் ரெண்டாவது அது இந்த புள்ளியில வெட்டுமென்றால் சமாந்தரமே தான் வரப்போகுது சமாந்தரமே தான் பெரும் விளைவுள் இருக்கிற ரெண்டு விசைக்கும் சமாந்தரமே தான் விளைவுளும் பெறும் எந்த புள்ளியில வெட்டுமென்றால் இப்படி நீங்க ரேஷியோவை மாற்றி இருக்கணும் இங்கே பி அங்க கியூ இருந்தால் கியூவுக்கு பி என்ற ரேஷியோவில் அந்த கோட்டை வெட்டி கொண்டு போகும் தாக்கக்கூடும் விளங்கிச்சதோ அதே நேரம் பியும் கியூவும் சமனாக இருந்தால் சி ஆனது ஏபியின் நடுப்புள்ளியாக அமைப்பு பியும் கியூவும் சமனண்டா புள்ளியால் ஒன்று கொண்டு தான் வரப்போகுது இப்போ 20 நியூட்டன் என்றால் 20க்கு 20 ஒன்று கொண்டு அப்போ சரி நடுவால போகும் ஏபியின் நடுப்புள்ளியாக அமையும் விளைவுள்ன்றது 2 மடங்கு பி அல்லது 2 மடங்கு கியூன்னு சொல்லலாம் இப்போ 20 நியூட்டன்னா 40 தானே விளைவுள் வரப்போகுது அப்போ 2 மடங்கு தரப்பட்ட விஷயம் இருக்கு விளங்கிச்சோ ரைட் இப்போ இனி பார்ப்போம் இரு சமாந்தர நிகரா விசைகளின் விளைவு நிகரா விசை என்றால் என்ன சமாந்தரம் ஆனால் அவன் போக்குகள் ஒன்று கொண்டு எதிரெதிரா இருக்கு ரைட் இரு சமாந்தர நிகரா விசைகளின் விளைவுள் இரு விசைகளின் திசைகள் ஒவ்வாதனவாயின் ஒவ்வாதன எதிரெதிரா இருக்கிறது அவை நிகரா விசைகள் எனப்படும் பியும் கியூவும் இப்படி இருந்தால் கட்டாயம் விளைவுள் பி சாய கியூன்னு தான் வரும் பி பெருசன் வச்சுனால் பி சாய கியூன்னு தான் வரப்போகுது ரைட் ஆனால் தாக்கக்கோடு எங்கே வருமென்றதான் பிரச்சனை இப்போ பாருங்க தாக்கக்கோடு பிக்கும் கியூக்கும் வெளியிலாம் வருது இப்போ பி இங்கே இருக்கு கியூ இங்கே இருக்கு இடையில வரே இல்லை இல்லையா நாங்கள் முதல் ரெண்டுமே சமாந்தர நிகர்த்த விஷயம் என்னன்னு சொன்னாங்க ரெண்டுக்கும் இடையில வரும்னு சொன்னாங்க பிக்கும் கியூக்கும் இடையில எங்கேயோ தான் வரப்போன்னு சொன்னாங்க இப்போ பிக்கும் கியூக்கும் வெளியில தான் வருது விளைவுள் விசை பாருங்க பி சாய கியூ அப்போ எந்த பக்கத்தில் வருமென்றால் யார் பெருசோ அவட்ட பக்கத்தில் வரும் பி பெருசென்றால் பீண்ட பக்கத்தில் வரும் கியூ பெருசென்றால் கியூ சாய பின்னு விட வரும் அது இங்கால் வரும் கியூண்ட பக்கத்தில் வரும் அப்போ ரெண்டுக்கும் வெளியில தான் வரப்போகுது அது எந்த பக்கத்தில் வரும்ன்றது எந்த விசை பெருசுன்றதுல இருக்கு திருப்பி சொல்றேன் பியும் கியூவும் எதிரெதிராக இருந்தால் பி சாய கியூன்றது விளைவுலா வரும் அதாவது பி பெருசா இருந்தால் கியூ பெருசா இருந்தால் கியூ சாய பி என்று வரும் கியூண்ட பக்கத்தில் கியூண்ட திசையில் பி சாய கியூன்னு போட்டால் பீண்ட திசையில் விளங்கிச்சதோ
அப்போ ஒன்றில் இவர் இங்கால வருவார் அல்லது அங்கால வருவார். பிஓ கியூஓ பெரிதுன்றதை வச்சுக்கொண்டு வருவார். இனி பாருங்க இந்த D1 D2 எப்படி எடுக்கிறத காட்டித்தாரன். முதல் சொன்ன அதே கதை தான். இந்த புள்ளியில் வச்சுக்கொண்டு திருப்பம் எடுப்போம். இதண்ட சி என்றால் சியில் வச்சுக்கொண்டு திருப்பம் எடுத்தீங்க என்றால் பாருங்க பி இது டீட்டா என்றால் சமாந்திரம் தானே, இங்கே டீட்டா வரும். அப்போ பி சைன் டீட்டா தர D1, பி சைன் டீட்டா தர D1 என்ன ஏன் பி காஸ் டீட்டான்றது சிக்குள்ளாலேயே போகும். பி சைன் டீட்டா தான் செங்குத்தா இருக்க போகுது. சமன் கியூ சைன் டீட்டா என்ற அவர் வலஞ்சுழி பாருங்க பி இடஞ்சுழியா சுத்த போது கியூ வலஞ்சுழி அதெல்லாம் சமன் போறோம். இடஞ்சுழியும் வலஞ்சுழியும் ஒன்று சமஞ்சா தானே விளைவுள் பூச்சியமாக வரும், விளைவுள் திருப்பம். கியூ சைன் டீட்டா தர இங்கே இருந்து தூரம் எடுத்தீங்க என்றால் D1 சக D2, D1 சக D2. இப்ப பாருங்க D1 இன் கீழ் D1 சக D2 என்றது சைன் டீட்டானை வெட்டி விட்டீங்க என்றால் Q இன் கீழ் P என்று வரும். விளங்குதா அப்படியே? அப்ப இந்த விகிதம் வந்து D1 இன் கீழ் D1 சக D2 என்றது Q இன் கீழ் P என்று வரப்போகுது. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இப்ப பாருங்க ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ரைட், ரெண்டும் சமாந்தரம் கொண்டு வச்சு கொள்வோம். இவர் ஒரு 10 நியூட்டன், இவர் ஒரு 6 நியூட்டன் என்றால் விளைவுள் வெறும் 10 பக்கத்தில் எவ்வளவு? இது 10 6 என்றால் 4 நியூட்டன் தான் விளைவுளாக இருக்கு. 4 நியூட்டன். இனி தூரத்தை பார்ப்போம். இப்போ இவ்வளோத்தையும் இப்போ நாங்கள் ஒரு 5 மீட்டர் என்று வச்சேன் என்றால் இதை இங்கே டி என்று வச்சேன் என்றால் டி எழுதலாம் பாருங்கோ. டி இன் கீழ் டி சக 5, அதாவது இந்த டி இன் கீழ் மொத்த நீளம் சமன் ஆர் இன் கீழ் 10 கியூ இன் கீழ் பி. ஆர் இன் கீழ் 10, அதாவது இந்த டிக்கு இந்த 6 கொண்டு வந்து போறோம், பிறகு இந்த 10 முழுக்களுக்கும் போறோம். சுருக்கி நீங்கள் என்றால் குறுக்கே விரைக்கினால் 10 டி சமன் 6 டி சக 30, 4 டி சமன் 30, டி சமன் 7.5 என்று வரப்போகுது. அப்ப இது 5 மீட்டர் என்றால் இங்கால இன்னும் 7.5 மீட்டர்ல தான் இது வரும். விளங்கி ஜோபிலியல் இன்னும் 7.5 மீட்டர்ல இங்கால வரும். அப்ப டி என்றது 7.5 மீட்டர். ரைட், அப்ப ரெண்டுக்கும் வெளியில வரும். 10 6 என்றால் 10 பெருசா இருக்கபடியால் 10 பக்கத்துல தான் விளைவுள் 10 திசையில தான் விளைவுள் வரணும். அதே நேரம் 10 திசையில வரைக்குள்ள 10க்கு பக்கத்துல வரும், 10க்கு இந்த பக்கத்துல வரும். ரைட், P சமன் Q ஆயின் R சமன் 0 ஆகும். ஆனால் பொருள் சமநிலையில் இருக்காது. இது என்ன கதை? இது என்ன கதை என்றதை பாப்பிங்க பாருங்க. இப்ப இவரும் 10 நியூட்டன் இவரும் 10 நியூட்டன் என்றால் விளைவுள் 0, 10 0. விளைவுள் 0 என்றால் கட்டாயம் பொருள் ஓய்வில் இருக்கணும் இல்லை. ஏன்? திருப்பம் இருக்கலாம் பிள்ளைகள். அப்ப பொருள் அங்கால இங்கால மூவ் ஆக இல்லை, ஆனால் சுத்தி கொண்டு இருக்கலாம். பாருங்க 10 10 இதைத்தான் நாங்கள் என்னென்னு படிச்சினாங்க? கப்பல் என்று படிச்சாங்க. என்ன கப்பல்? அதாவது விசை இணை என்று படிச்சினாங்க. விசை இணை வரைக்குள்ளே நடக்கும் என்றால் பொருள் மூவ் ஆகாது, ஆனால் சுழண்டு கொண்டு இருக்கு, சுழற்சி இயக்கம் ஒன்று இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இப்படி ஒரு சுழற்சி கொண்டு வரப்போகுது. ஏன்னா என்னென்ன இந்த சுழற்சியின் பருமன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவோம். இந்த செங்குத்து தூரத்தை காண்றது, இந்த செங்குத்து தூரம் டி என்றால் 10 தர டி என்பது இந்த விசை இணையின் பருமனாக இருக்க போகுது. ஆக ரெண்டு சமாந்தர விசைகள் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில சம பருமனில் இருக்கும் என்றால் விளையுள் விசை பூச்சியம் தான், ஆனால் சமநிலை இல்லை. சமநிலை இல்லை. ஏன் சமநிலை இல்லை? திருப்பம் இருக்கும். ரெண்டு விசையும் சமனும் எதிரும் ஒரே கோட்டிலே தாக்கும் என்றால், ரெண்டுக்கு விடப்பட்ட தூரம் பூச்சியம் என்றால் சமநிலை வரும். ஏன்? அங்க விசை இணையும் வராது. விசை இணையண்டா எஃப் தர டி எல்லோ டி சைவரா போயிடும். ரெண்டு ஒரே கோட்டிலே வந்தா இங்க பாருங்க, இப்படியே விசை வந்தது என்றால் அங்கே எங்களுக்கு ரெண்டு விசைக்கும் இடையில தூரம் இல்லை. தூரம் இல்லாட்டி விசை இணையும் வராது. அப்ப அந்த இடத்துல சமநிலை சாத்தியம். பட் இந்த இடத்துல சமநிலை சாத்தியம் இல்லை. சமநிலை சாத்தியம் இல்லை. விளைவுள் விசை பூஜ்ஜியம், ஆனால் சமநிலை சாத்தியம் இல்லை. ஏன் சமநிலை சாத்தியம் இல்லை? சுழற்சி இருக்கு, விசை இணை இருக்கிறதால சுழற்சி இருக்கு. அப்ப இப்போ ஒரு புது விஷயம் படிச்சு கொள்றீர்கள். விளைவுள் விசை சைவர்ன்றதால கட்டாயம் சமநிலை வரணும் இல்லை. விளையுள் விசை சைவர் என்றால் கட்டாயம் சமநிலை என்ற அர்த்தம் இல்லை. விளையுள் விசை சைவர் என்றால் சுழற்சி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இணை ஒன்று வரைக்குள்ள சுழற்சி இருக்கலாம்.
விளங்கிச்சதோ? அப்போ ஒரு பொருள் ஓய்வில் இருக்குன்னு நான் காட்ட வேண்டியிருக்கும். அப்படி என்றால் விளையுள் பூஜ்ஜியம், விளையுள் பூஜ்ஜியம், திருப்பமும் பூஜ்ஜியம். எந்த புள்ளியில வச்சு திருப்பம் எடுத்தாலும் திருப்பமும் பூஜ்ஜியமா வந்தாதான் அந்த பொருள் சமநிலை என்று சொல்லலாம். நாங்கள் சமநிலைன்னு படிக்கையில் அடுத்ததான் சமநிலை படிக்க போறோம். சமநிலைக்குரிய நிபந்தனை இதுதான். விளையுள் விசை பூஜ்ஜியமா இருக்கணும், அதே நேரத்தில் அதுக்குரிய திருப்பமும் எந்த புள்ளியில வச்சு திருப்பம் எடுத்தாலும் திருப்பம் பூஜ்ஜியமா வரும். சரி, அப்ப இது சமாந்திரம் இல்லாத விசைகள் நிகரா விசைகளுக்கு பார்த்தோம். பாருங்க பிள்ளைகள், அப்ப ரெண்டு விசைகள் என்று விளைவுள் பார்க்குறது. முதல் ரெண்டும் சமாந்திரம் இல்லாமல் இருந்தால் என்னென்று காட்டி தந்தான். அதில் தான் விசை இணைகரம் படிச்சினாங்க. அந்த விசை இணைகரத்தை வச்சுக்கொண்டு சமன்பாடு படிச்சினாங்க. சமன்பாடு படித்த அப்புறம் நான் சொல்லி தந்தேன் எக்ஸ் ஒய்க்கு அப்படி பிரித்து போட்டு விளைவு எடுக்கிறேன்னு சொல்லி தந்தேன் ரெண்டு விசைக்கு. ஆனால் அங்கே அது சமாந்திரம் இல்லை. ரெண்டு விசையும் சமாந்திரமாக வந்தால் என்னென்று விளைவு எடுக்கிறது, நிகர்த்த விஷயம் எப்படி விளைவு எடுக்கிறது, நிகரா விஷயம் அப்படி விளைவு எடுக்கிறது, அந்த விளைவுள்ள தாக்கக்கூட எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இனி பாருங்க என்னண்டு, இரண்டுக்கு மேற்பட்ட ஒரு தள விசைகளின் விளைவு. அதாவது நான் முதல் சொன்ன மாதிரி இப்படி ஒரு விசை, இப்படி ஒரு விசை, இப்படி ஒரு விசை, இப்படி ஒரு விசை என்றால் 4-5 விசை வரைக்குள்ள, ரெண்டுக்கு மேற்பட்ட விசைகள் வரைக்குள்ள என்ன செய்ய போறோம் என்றால் எல்லாத்தையும் எக்ஸ் ஆகவும் ஒய் ஆகவும் பிரிப்போம். ஒவ்வொன்றுக்கும் கூறு கூற பிரிப்போம். இங்கே பாருங்க, இவருக்கும் ஒரு எக்ஸ் வரும், ஒய் வரும். இவருக்கு இந்த பக்கத்தில் ஒரு எக்ஸும் ஒய்யும் வரும். அப்போ இவர் காலிபடுவார், இவர்கிட்ட எக்ஸ் காலிபடுவார். இவருக்கு எக்ஸ் இஞ்சால ஒய் இஞ்சால, இவருக்கு எக்ஸின் சாய ஒய்யும் சாய, இவருக்கு ஒய் சாய எக்ஸ் ஆக, இப்படி எல்லாரையும் கிடையாயின் நில குத்தாயம் பிரித்து போட்டு மொத்த எக்ஸ் இதில் வாரது x1, x2, x3, x4, இந்த 4 எக்ஸையும் கூட்டி, அதாவது அவன் திசையோட கருத்தில் கொண்டு சகசாயை எடுத்து கூட்டி எக்ஸ் நீங்கள் வந்து போடுவோம். அதே மாதிரி y1, y2, y3, y4, 4 y-ஐயும் கூட்டி இங்கே y என்ன கொண்டு போடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறது, விளைவுள்ள பெருமன் வரும் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்தின் வர்க்கம் மூலம் என்று வரும். விளைவு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அல்ஃபா tan அல்ஃபா சமன் y-இன் கீழ் எக்ஸ் என்று போட்டுக்கொள்ளும். tan அல்ஃபா சமன் y-இன் கீழ் எக்ஸ் என்று போட்டுக்கொள்ளும். விளங்கிச்சதோ? அப்போ எத்தனை விசை வந்தாலும் அதை கிடையா நிலக்குத்தை பிரித்து போட்டு எல்லா கிடக்கூரையும் கூட்டுறது, எல்லா நிலக்குத்து கூரையும் கூட்டுறது, 6 இப்படி காண்றது. கொஞ்சம் உதாரணம் பார்ப்போம். பாருங்க, முதலாவது கேள்விய உதாரணம் 1. ஏபிசிடி என்பது ஒரு பக்க நீளம் 4 மீட்டராக உள்ளது. மீட்டரா 4 மீட்டராக உள்ள ஒரு சதுரம் ஆகும். குறிக்கப்பட்டுள்ள விசைகளின் விளைவுகளின் பெருமன் திசை தாக்கக்கூடு என்பவற்றை காண்க. பெருமன் திசை தாக்கக்கூடு என்பவற்றை என்ன அப்ப பார்ப்போம். பாருங்கோ, நிறைய விசை இருக்குது. ஒன்னொன்னு அடுப்பம் எக்ஸ் திசையில எடுத்தால் ஒன்னொன்று அடுப்போம். இந்த 5 நியூட்டன் எக்ஸ்லே இருக்கு. இனி பாருங்க, இந்த ரெண்டும் வராது. இப்போ இதை எடுத்தாச்சு, இது ரெண்டும் வராது. ஏன்? அது ரெண்டும் செங்குத்தாக இருக்கு. இந்த 4 பாருங்க இஞ்சால சய, அப்ப சய 4, சய 4, சய 4, சய இவரும் எடுத்தாச்சு. இனி இந்த 3 வர்க்கம் மூலம் தான் நான் பிரிக்க வேண்டியிருக்கு. சக என்ன பாருங்க, இப்படி இருக்கிறவரை பிடிச்சால் அவரும் சகத்திசையெல்லாம் வருவார், சகத்திசையெல்லாம் வருவார். 3 வர்க்கம் மூலம் 2 காஸ் 45 வரும். கோணத்தோட பிரிச்சால் காஸ் 45. எல்லா விஷயம் எடுத்தாச்சோ? எடுத்தாச்சு. 1 சக 3 வர்க்கம் மூலம் 2 1 கீழ் வர்க்கம் மூலம் 2. காஸ் 45 1 கீழ் வர்க்கம் மூலம் 2 இல்லோ, வட்டி விட்டால் 3 1 4 நியூட்டன் 2 வரும் எக்ஸ் திசையில. இனி y திசையில எடுப்போம். y திசையில y திசையில் எடுத்தால் இந்த 5ம் இந்த 4ம் வராது. கிடையா இருக்கபடியால் 90 வகையால் மடிக்கக்குள்ள அது cos 90 சைவரா போயிடும். இந்த 2 மேல் நோக்கியே இருக்குது, இந்த 2 கீழ் நோக்கி இருக்கு. அப்ப சய 2 இவரை மடிச்சால் இவரை மேல் நோக்கியே வருவார், சகண்டே வருவார். 3 வர்க்கம் மூலம் 2 sin 45 பாக, கோணத்துக்கு எதிராக மடித்தால் சைன் 2 2 சைவர், 3 வர்க்கம் மூலம் 2 1 கீழ் வர்க்கம் மூலம் 2, அது 3 நியூட்டன் என்று வருது.
எக்ஸ் திசையிலையும் y திசையிலையும் பிரித்து மொத்தம் எடுத்தாச்சு. அப்போ இனி ஆர் எழுதலாம், விளையுள் ஆர் எழுதலாம். ஆர் சமன் வர்க்கமூலம் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். 16 9 25 என்றால் 5. விளையுள் 5 நியூட்டன். விளையுள் 5 அல்லோ. சரி, இந்த விளையுள்ள கோணத்தை பார்ப்போம். கோணம் அதாவது இப்படி எக்ஸ் இப்படி y இருந்தால் எக்ஸோட ஆக்கிற கோணம் இந்த கோணம், இதுதான் விளையுள். இந்த கோணத்தை தீட்டாண்டு வச்சனென்றால் tan தீட்டா y இன் கீழ் எக்ஸ், y என்றதுக்கு வந்த விட 3 4 3 4 பெருமானவங்களுக்கு கட்டாயம் பாடமாக இருக்கணும் இல்லை. ஆனால் tan தீட்டா 1 வந்தால், அதாவது 4 4 வந்தால் 1 வந்தால் 45 பாகை. இது ஒன்றை விட குறைஞ்ச பெருமானம் என்றபடியால் 45 பாகை குறைஞ்ச பெருமானமாக இருக்கணும்ன்றதை விளங்கிக் கொள்ளணும். அதாவது இந்த கோட்டிலும் பார்க்க கொஞ்சம் சாய்வு குறைஞ்ச கூடத்தான் இந்த விளைவுள் வரப்போகுது. சரியோ? ரைட். இப்போ விளைவுண்ட பருமனும் விளைவுண்ட திசையும் கண்டாச்சு. தாக்கக்கோடு காணணும் பிள்ளைகள். தாக்கக்கோடு பாருங்க, தாக்கக்கோடும் காண தெரிஞ்சிருக்கணும். அப்ப நான் கீறன் விளைவுள் இப்படி இருக்குன்னு சொல்லி கீறன் விளைவுள் ஆர். ஆர் பெருமன் எவ்வளவு? 5 நியூட்டன். இது தீட்டா. tan தீட்டா எவ்வளவு? 3/4. ஒரு மண்டா தீட்டா இருக்கா குறித்து வச்சுக்கணும். tan தீட்டா 3/4. இது 3 இது 4 என்றால் பைதகரசின்படி இது 5 வரும். ஏன் அதை எழுதி வைக்கணும்னா எங்களுக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டா தேவைப்பட்டால் அதை வச்சு எடுக்கலாம். இப்போ இந்த கோடு எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள். இப்படி சும்மா கீறி போட முடியலாது. அப்போ பாப்போம் இவர் என்னென்னு காண்றேன். இப்போ நான் இந்த தூரத்தை டி என்று வைக்கிறேன். டி என்று இப்போ நான் டி காணணும். அப்போ டி காண்றதுக்குங்கிற பழைய தியரியை பார்ப்போம். என்ன பழைய தியரி? ஒரு தள விசைகளில் ஒவ்வொரு விசைக்கும் திருப்பம் எடுத்து கூட்டுறதும் விளையுளுக்கு திருப்பம் எடுக்கிறதும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கு. ஒவ்வொரு விசைக்கும் திருப்பம் எடுத்து கூட்டுறதும் விளையுள்ளுக்கு திருப்பம் எடுக்கிறதும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கு. அந்த கன்செப்டை பாவிப்போம். ஏதாவது ஒரு புள்ளியிலேருந்து எடுங்கோ. எனக்கு இது ஏலேருந்து இருக்கிற சுகமாக இருக்குது. அப்போ ஏயிலேருந்து திருப்பம் எடுப்போம் பாருங்க. அப்போ நாங்கள் எழுதுவோம் இப்படி. ஏயிலேருந்து திருப்பம் எடுக்கக்குள்ள விசைகளின் திருப்பம் சமன் விளையுளின் திருப்பம். விசைகளின் திருப்பம் சமன் விளையுளின் திருப்பம். எங்க விசைகள் ஒன்றொண்டா திருப்பம் எடுப்போம் பாருங்க. இப்போ இதுல இருந்து இருக்கக்குள்ள இந்த 5 நியூட்டனும் இந்த 2 நியூட்டனும் வராது. இந்த 2 நியூட்டன் வலஞ்சுழி, இந்த 4 நியூட்டன் இடஞ்சுழி. இந்த 4க்கு என்ன வரும் தூரம்? 4 தர 4. 4 தர 4. இந்த 2க்கு என்ன வரும் தூரம்? அது 4 மீட்டர் தானே. 4 மீட்டர் சதுரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 2க்கு 4 மீட்டர். ஆனால் அது சயண்டு வரும். மற்ற 3 விசையுமே வராது. இவர் 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 3 பேருமே ஏக்குள்ளால போற முடியாது. அந்த 3ம் வராது. அப்போ நீங்கள் இந்த புள்ளி எடுக்கல, எந்த புள்ளியில் வச்சு திருப்பம் எடுக்க போறீங்க? புள்ளி எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கூட விசை போற ஒரு புள்ளியை எடுத்தீங்கன்னால் அவ்வளோ விஷயம் வராது. சுகமாக கலட்டி விடலாம். ரைட். பாருங்க, 4 இடஞ்சுழி, 2 வலஞ்சுழி. சரி, இனி விளையுள பாருங்க. விளையுளன்றது உண்மையில் ஆர் சைன் தீட்டான்னு எடுக்கலாம். எல்லாட்டி உங்களுக்கு தெரியும் இந்த விளைவுள் எப்படி வந்தது. எங்களுக்கு எக்ஸ் ஒய் இது ரெண்டையும் கூட்டித்தானே உள்ள இந்த விளைவுள் வந்தது. எக்ஸ் எவ்வளவு வந்தது? எக்ஸ் சமன் 4, ஒய் சமன் 3. அப்போ 4ஐயும் 3ஐயும் எடுத்து தான் இந்த ஆர் சமன் 5 வந்தது. அப்போ திரும்பி அதை ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டான்னு யோசிக்க தேவையில்லை. யோசிச்சாலும் ஆர் சைன் தீட்டானோ அதே தான் வேற போதுங்க. பாருங்க, திருப்பி ஆர் சைன் தீட்டா போட்டிங்கன்னா ஆர் சைன் தீட்டா 5 தர சைன் தீட்டா எவ்வளவு? 3/5. அப்போ 5 மட்டும் போட்டு 3 வரும். அதாவது y கூறு வரும். அதே மாதிரி ஆர் காஸ் தீட்டா எடுத்தீங்கன்னா திரும்ப எக்ஸ் கூறு வரும். அப்போ திரும்ப ஆர் சைன் தீட்டா ஆர் காஸ் தீட்டா போட தேவையில்லை. நாங்கள் எக்ஸ் ஒய் என்றே குறித்து விடலாம். குறிச்சால் எக்ஸ் என்றது நான் திருப்பம் இருக்கிற புள்ளிக்குள்ளால போகுது, ஏக்குள்ளால போகுது. அப்போ எக்ஸுக்கு செங்குத்து தூரம் இல்லை, எக்ஸுக்கு செங்குத்து தூரம் இல்லை, ஒய்க்கு செங்குத்து தூரம் இருக்கு. எவ்வளவு? டி. அப்போ 3 தர டி. அது இடஞ்சொல்லியல்லோ. 3 தர டி. 3 தர டி.
புள்ளியல் 3 ரெடி. நீங்கள் 6 sin θ எடுத்தாலும் 3 தான் வரும். xy என்று குறிச்சாலும் 3 தான் வரும். 8 சமன் 3d d சமன் 8/3 மீட்டர். 8/3 10/3 மீட்டர். விளங்குதோ? 6 2/3 மீட்டர். அப்போ மொத்தம் 4 மீட்டர் 2/3 மீட்டர் என்றால் ஒரு அரவாசிலும் பாக கொஞ்சம் கூட. அப்போ இவற்றை தாக்க கூட எங்கே இருக்க போகுது என்றால் ஏயிலிருந்து 2/3 2.66 என்ற மீட்டர் தூரத்தில் 2.67 மீட்டர் தூரத்தில் இந்த தீட்டா சாய்வில் தாக்கக்கூட இருக்க போகுது. இப்போ விளைவுள் சொல்லியக்குள்ள 3 விஷயம் சொல்ல வேண்டியிருக்கும் பிள்ளைகள். விளைவுள்ள பெருமன், விளைவுள்ள கோணம், மூன்றாவது தாக்கக்கூடு. தாக்கக்கூடுண்டா ஏதாவது ஒரு புள்ளியிலேருந்து இவ்வளவு தூரத்துன்னு சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் அப்போ ஏ என்ற புள்ளி எடுத்துட்டா ஏலேருந்து இவ்வளவு தூரம் வேணும்னா இன்னொரு ஆள் சியிலேருந்து இவ்வளவு தூரம் கீழே என்று கூட சொல்லலாம். இல்லை ஒரு ஆள் பியிலேருந்து எடுத்து கூட பியிலேருந்து இவ்வளோ தூரம் ஏதாவது ஒரு புள்ளியிலேருந்து தூரத்தை சொல்லும். அப்போ நீங்கள் எந்த புள்ளியிலேருந்து திருப்பம் எடுக்கிறீங்களோ அந்த புள்ளியிலேருந்து இவ்வளவு தூரம் என்று சொல்ல வேண்டி இருக்கு. விளங்கிச்சதோ? இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஏபிசிடி என்பது ஒரு பக்க நீளம் 4 மீட்டர் ஆக உள்ள மீட்டர் 4 மீட்டர் ஆக உள்ள ஒரு சதுரமாகும். குறிக்கப்பட்டுள்ள விசைகளின் விளைவுகளின் பருமனை திசையை தாக்கக்கூடு என்பவற்றை காண்க. பருமன் திசை தாக்கக்கூடு. திரும்பவும் அதே மாதிரி தான் பாருங்க. எடுங்குவாம் எக்ஸ் திசையில 3 வர்க்கமூலம் 3 இருக்குது. இந்த 4 வர்க்கமூலம் 2 அடித்தால் 4 வர்க்கமூலம் 2 சதுரம் தானே பிள்ளைகள். அப்போ இது 45 பாக cos 45 sin 4. 3 வர்க்கமூலம் 3 இதுக்கு 1/2 வந்தால் 1 வர்க்கமூலம் 2 வந்தால் இங்கே பாருங்க இந்த வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 வெட்டுப்படும். அப்போ இதில் 4 மட்டும்தான் மிஞ்சும். இந்த 4ஓட சைவராக போயிடும். அப்போ இந்த 3 வர்க்கமூலம் 3 தான் எங்களுக்கு கடைசியாக மிஞ்ச போகுது. எக்ஸ் திசையில 3 வர்க்கமூலம் 3, y திசையில பாருங்க இந்த 2 இருக்குது 3 கீழே இருக்கு. இது 2 வராது தானே செங்குத்தா இருக்கபடியா. ரைட். இனி இவரும் மேலே தான் பெற போறார். சக 4 வர்க்கமூலம் 2 sin 45. இந்த பக்கம் 45 பா. அது வரும்னா மெட்ட பக்கத்தில் கோணம் கொடுத்து கூட cos 45 எழுதலாம். sin 45 cos 45 ரெண்டுமே சமன். ஆக 4 வர்க்கமூலம் 2 1 வர்க்கமூலம் 2 வெட்டுப்பட்ட 4 வரும் 4 6 3. ஆக எக்ஸில் 3 வர்க்கமூலம் 3 ஒய்யில் 3 விளைவுள் வரும் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்தின் வர்க்கமூலம். எக்ஸ் வர்க்கமண்டா 3 9 3 27 y வர்க்கமண்டா 9 27 9 36 36க்கு வர்க்கம் எடுத்து 6. அப்போ விளைவுள் வரும் 6 நியூட்டன். 6 நியூட்டன். இனி அது கிடையோடு ஆக்குற கோணத்தை பார்ப்போம். தீட்டா எக்ஸுக்கு 3 வர்க்கமூலம் 3 இது 3. அப்போ tan தீட்டா எழுதலாம் y இன் கீழ் x. y என்றது 3 வர்க்கமூலம் 3 வெட்டி சுருக்கினால் 1 வர்க்கமூலம் 3 மிச்சம். புள்ளிகள் 1 வர்க்கமூலம் 3 என்றது tan தீட்டான் என்ன பெருமானத்துக்கு தீட்டான் என்ன பெருமானத்துக்கு வரும் 30 பாகைக்கு வரும். ஆக தீட்டா சமன் 30 பாகை. தீட்டா சமன் 30 பாகை என்றால் பாருங்க கீறுவோம். இது 45 பாகையோ 30 பாகை குறைவா இருக்கும். எப்படி வரும் ஆர். ரைட். இது நாங்கள் XY கூறுகள் வந்தது. XY கூறுகளை வச்சுக்கொள்ளது சுவம் பிள்ளைகள் திருப்பம் இருக்கிறது சுவம். எக்ஸ் எவ்வளவு 3 வர்க்கமூலம் 3 y 3 இந்த தூரத்தை டி என்று வைப்போம். இப்போ டி காண்றன்னா என்ன செய்ய போறீங்க? டி காண்றால் ஏதாவது புள்ளியில் வச்சு திருப்பம் எடுக்கலாம். ஏயில் வச்சு எடுத்து விடுவோம். ஏயில் வச்சு திருப்பம் எடுத்தீங்களா என்றால் 4 நியூட்டனுக்கு 4 மீட்டர். பாருங்க 4 மீட்டர் சரியா உண்டு. 4 மீட்டர் 4 மீட்டர். இப்போ 4 தர 4 இந்த 3 நியூட்டன் இடஞ்சுழியா வரும் வலஞ்சுழியா வரும். இவர் இடஞ்சுழி இவர் வலஞ்சுழி. அப்போ
3 நியூட்டனுக்கும் 4 மீட்டர். சதுரம் தானே, பக்கங்கள்ல 4 மீட்டர். அப்ப ஏல இருந்து 4 மீட்டர், 4 மீட்டர். இந்த 3 விசையும் ஏக்குள்ளாலே போறபடியா வராது. சமன் விளையுள்ன்றது இந்த எக்ஸும் வையும் தானே புள்ளியால். அப்ப எக்ஸ் வராது, எக்ஸ் ஏக்குள்ளாலே போகும், வை மட்டும் தான் வரும். வையும் கிடைஞ்சொல்லி 3 தர டி, 3 தர டி. இங்க என்ன செய்தான் நான், விசைகளின் திருப்பம் சமன் சமன் விளையுளின் திருப்பம். எழுதணும், அதை எஸ்ஐல செய்றீங்கன்னா எழுதணும். விசைகளின் திருப்பம் சமன் விளையுளின் திருப்பம் என்ற தத்துவத்தை பாவிக்கிறேன். சுருக்குங்க பாப்போம். 2 16 12 4. ஆக டி சமன் 4/3. அதாவது 1/3 1.33 மீட்டர். அப்போ மொத்தமாக 4 மீட்டர் 1.33 மீட்டர்ண்டா ஏக்கு கிட்டவ இந்த தாக்கக்கூடு வரப்போகுது. விளங்கிச்சதோ? இப்போ தாக்கக்கூடு അതിൻ്റെ പെർമൻ അതിൻ്റെ ദിശ. വിളങ്ങിച്ചു என்ன மாதிரி செய்யறண்டு. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போமோ. இன்னொரு உதாரணம். இவரை பாருங்க. இந்த முறை கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும் என்றால் இது சதுரம் இல்லை, இது செவ்வகம். PQST என்பது PQ சமன் 12 மீட்டராகவும் QS சமன் 5 மீட்டராகவும் உள்ள ஒரு செவ்வகமாகும். அப்போ பாருங்க, இந்த திசையில் எடுத்துட்டால் 15 இருக்குது, இது ரெண்டும் வராது, 3 இருக்குது. இந்த 13 மடிக்கைகள் எல்லாம் ஒரே திசையில் வருது. இதை டீட்டான்னு வச்சுட்டா காஸ் டீட்டா வரைக்கும் ஆராய வேண்டி இருக்கு. QS 5 மீட்டரா, PQ 12 மீட்டரா, இப்படிதான் டீட்டா வரப்போகுது. 5 12. அப்போ 5 12 உங்களுக்கு தெரியும். பைதகரஸை பாவிச்சிங்க என்றால் 5 வர்க்கம் 12 வர்க்கம்ன்றது 169 வந்து 13 வரும். அப்போ இந்த பக்கம் 13. காஸ் டீட்டா எழுதலாம், 12 13 எழுதலாம். 15 சக 3 சக 13 தர 5/13. காஸ் டீட்டா 12 13. அப்போ இந்த 13 13 வெட்டுப்படும். 12 15 30. எக்ஸ் திசையில் 30 நியூட்டன் வரும். அப்போ கோணங்கள் வேற கோணங்கள் வரைக்குள்ள கவனமா இருக்கும். இனி y திசையப்பா, y திசையை பாருங்க. இங்க 5 நியூட்டன் கீழே இருக்கு, 2 நியூட்டன் கீழே இருக்கு. சாய 5 சாய 2 என்னன்னு கீழே இருக்க முடியா. இந்த 3 15 வராது. இந்த 13 சைன் டீட்டான்னு வரும் மேல் நோக்கி. சக 13 சைன் டீட்டா. சாய 7 13 சைன் டீட்டா அவ்வளவு 5/13. சாய 2 வருது, சாய 2 வருது. பாருங்க சரி உண்டு. இன்னொரு 26 விட்டுட்டோம் இல்லைங்க. பாருங்க, இதுல ஒரு 26 இருக்கு. 26 விட்டுட்டோம். இப்போ இது டீட்டா என்றால் இதுவும் டீட்டா. ஏண்டா ஒத்த முக்கோணம் எங்க பாருங்க, இந்த பக்கமும் சமன், இந்த பக்கம் போதும். அப்போ இது டீட்டானா இதுவும் டீட்டா. அப்போ 26 காஸ் டீட்டா கலை வர்ற மாதிரி வந்துருக்கணும். எக்ஸ் எடுக்கக்குள்ள எக்ஸில் பாருங்க, எக்ஸுக்கு சாய 26 காஸ் டீட்டான்னு வந்திருக்கும். சாய 26 காஸ் டீட்டா, சாய 26 காஸ் டீட்டாக போட்டாங்க 12/13. இது வெறும் 2 சாய 24. இதில் 15 3 இருக்குது 18. இதில் 12. அப்போ 12 18 30 24 போனால் 6. எக்ஸ் திசையில் 6 நியூட்டன் வருது. அதே மாதிரி y திசையிலையும் எடுக்கக்குள்ள இந்த 26 சைன் டீட்டா மேலே வரும். அதை கூட்டிக் கொள்ளணும். 26 சைன் டீட்டா 26 தர 5/13. இது வெறும் சாய 7 13 13 5. இதில் 2 வந்தால் 10. அப்போ 15 8. y திசையில் 8, எக்ஸ் திசையில் 6 வருது. உலகில் எழுதலாம். எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம்.
எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் என்றது 6 வர்க்கம் சக 8 வர்க்கம், அதாவது 10 நியூட்டன் வரும். 6 வர்க்கம் என்றா 36, 8 வர்க்கம் என்றா 64, 36 64 100. இனி கிடையோட ஆக்கிற கோணம் விளையுள் இது அல்பான்னு வச்சுனண்டா tan alpha சமன் y இன் கீழ் x. இங்கே y எவ்வளவு என்றால் 8, இது 6. சுருக்கி விடலாம் 4 இங்கள் 3. சரியோ, பெருமன் கண்டாச்சு, திசை கண்டாச்சு. இனி தாக்கக்கோடு. தாக்கக்கோடு காணுவோம் பாருங்க. தாக்கக்கோடு பாருங்க, இதில் வச்சு திருப்பம் எடுக்கக்குள்ள எங்களுக்கு என்னென்னு விட வந்தது tan θ 4 இங்கள் 3. 4 இங்கள் 3ன்றது புள்ளியல் 1 விட கூடின பெருமானம். அப்போ θ 45 பாயோட கூட வரப்போகுது. 45 பாயோட கூட எப்படி கருவோம்? இதுதான் 6. சரி, எங்களுக்கு எக்ஸுக்கும் வைக்கும் வந்த பெருமானங்கள் இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 8. இந்த தூரத்தை டி என்று வச்சுக்கொள்வோம். டி. இப்ப பாருங்க, பீல வச்சு திருப்பம் எடுத்தால் விசைகளின் திருப்பம் தாக்க கொடுகான்றதுக்கு இதுதான் பிள்ளைகள் வேலை. விசைகளின் திருப்பம் சமன் விளையுளின் திருப்பம். விளையுள் விசை என்ற திருப்பம். விசைகளின் திருப்பம் சமன் விளையுளின் திருப்பம். விசைகளின் திருப்பம் பாருங்க, இதுல வச்சு எடுக்கக்குள்ள 3 நியூட்டன் 2 நியூட்டன் ரெண்டுமே வலஞ்சுழியா வருது. 3 தடவை இவ்வளவு 5 மீட்டர், 2 தடவை இவ்வளவு 12 மீட்டர் தந்திருக்கிறார். செவ்வகம் 12 மீட்டர் 5 மீட்டர். ரைட். இனி இது வராது, இது 3 வராது, 26 வருமல்லோ. 26 பிரிப்போம். இந்த இடத்துல தீட்டா எடுத்தாங்க, 26 காஸ் தீட்டா எடுத்தா அது பீக்குள்ளாலே போகும். 26 சைன் தீட்டா எடுத்தோம் என்றால் அது இடஞ்சுழியாக வரும். 26 சைன் தீட்டா தர தூரம் எவ்வளவு? 12. வணங்காவில்லை. அப்போ எங்கேயாவது தூரம் எடுக்கிறது கஷ்டமா இருக்குன்னா விசையை பிரித்து விடுறது தானே, கிடையாது இலக்குத்தா பிரித்து போட்டு எடுக்கிறது. இனி விளையுள் என்றால் 6 மட்டும் 8 மட்டும் எடுப்போம். 6 வராது, பீக்குள்ளால் இருக்கக்குள்ள 8 தர டி. சுருக்குவோம். இதில் 15 24 39 26 தர சைன் தீட்டா என்றால் சைன் தீட்டா பாருங்க, சைன் தீட்டா 5 13 தர 12 8 டி. 13 26 2 2 10 120 120 39 போனால் 81 8 டி. டி சமன் 81 8, அதாவது 10 8 1 மீட்டர் அல்லது 10.125 மீட்டர். 10.125 சொல்லலாம், தசத்தை சொல்றேன்டா. அப்ப மொத்தமா 12 மீட்டர் 10.125 மீட்டர்டா. கியூக்கு அண்மையாக இங்கே எங்கேயாவது வரப்போகுது விளைவு. இப்போ நான் கீரை கிஞ்ச கீர்ந்த பிள்ளை இல்லை, நான் கீரைக்குள்ள டி தெரியாதான பிள்ளைகள் அழிச்சு கீரையில் அங்கால வரணும்ண்டு பிரச்சனை இல்லை. டி எங்கேனாலும் கீறி போட்டு பெருமானத்தை சரியாக கண்டினா சரி. 10.125 மீட்டர்னு வருது. அதாவது பீல இருந்து 10.125 மீட்டர் தூரத்தில். அப்போ விளையுண்ட பெருமன், விளையுண்ட திசை, விளையுண்ட தாக்கக்கோடு விளங்கிச்சதோ. இப்போ இதுதான் பிள்ளையால் விளையுள் விசை காண்றது என்ற கன்செப்ட். 2 விசை இருந்தால் அப்படி விளையுள் ஈஸியாக காண்றது, 2க்கு மேற்பட்ட விசைகள் இருந்தால் அப்படி ஈஸியாக காண்றது, தாக்கக்கோடு காண்றது எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அப்போ இவ்வளவு நல்ல வடிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், பண்ணி போட. அடுத்த போது என்ன செய்ய போகணும், மிச்ச தியரியை படிக்க முதல், அங்கால சமன் இல்லை அதெல்லாம் படிக்க முதல், இவ்வளவுத்துலேயும் வந்து MCQ எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும். அதாவது விசை திருப்பம், அதுக்கப்புறம் இது விளையுள் விசை, இந்த 2ஐயும் வச்சு கொண்டு வந்த MCQ எல்லாத்தையும் பார்ப்போம்.